सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये भोला कुंडलीकवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति परान्ततिं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिमशकीकृतराक्षसं रामायण महामाता रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयकुण्डलं पारिजाततरुमूलवासिनं प्रार्थयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभ्यः परिवृतं रामं भजे श्यामम्। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुत्कनेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिध्वन्तं शरेणं जहि रावणीं। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमाने एव सभो योऽनन्तरामो इति। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। समुद्रं राघवो राजा शरण्यं गन्तुमर्हसि। चापमानय सौमित्रे आत्मप्रशंसिनं दृष्टं स विपरिधावकं सर्वत्रोत्सृष्टदन्तं च लोकः सत्कुरुते नरम्। सर्वेश्वरनाன பகவான எல்லாரும் பஜனை பண்றோம். மனுஷாலா பிறந்த எல்லாரும் பண்றா. ஒரு அது ஆச்சரியம் இல்லை. ஒரு அசுரனான விருத்ராசுரன் தன்னுடைய பக்தி பாவத்தை பகவான் இடத்துல காட்ட. பாகவதத்துல விருத்ராசுர வதம் சொல்ற காலத்துல இந்திரன் வந்து அடிக்க போறான், அவனை வதம் பண்ண போறான். தன்னுடைய ஜீவன் போக போறதுன்னு தெரிகிறது. அந்த இந்திரனை செத்த இருன்னு, நீ இந்த அஸ்திரங்கள்லாம் போட்டா நான் ஜீவனை விட மாட்டேன், அதனால நீ எனக்காக சிருஷ்டி பண்ணி கொண்டு வந்திருக்கே, ததீச்சி மகரிஷினுடைய முதுகெலும்பினால ஒரு வஸ்திரம் பண்ணி கொண்டு வந்திருக்கே, அந்த அஸ்திரத்தை எடுத்து அடி, என்னுடைய ஜீவன் போகும் சொல்லிவிட்டு அதற்கு முன்னாடி சில அவகாசம் எனக்கு வேணும். எதற்காக அவகாசம்னா, அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நெல்லுன்னு. யாருன்னா ஒரு அசுரன் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்றான். அஜாத பக்ஷாயிவ மாதரங்ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராக்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாக்ஷாத் திருச்சதே த்வாம். பக்தியினுடைய 3 உத்கிருஷ்டமான நிலைகளை எடுத்து சொல்றான் அந்த விருத்தாசுரன். அசுர யோனியில பிறந்திருந்தாலும் அந்த பக்தி பாவம்,
அஜாதபக்ஷா இவ மாதரங்ககாஹ. என்ன இந்த மூன்று நிலைகள்னா, ஒரு பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ளதான சம்பந்தம். ஒரு கூட்டுல குஞ்சு பறவை இருக்கு, தாய் பறவை ஜனிச்ச அப்பதான் கூட்டுல ஜனிச்ச ஒரு பறவை இருக்கு. அதனால பறக்கிறதுக்கு சக்தி கிடையாது, ஆனா அதற்கும் ஆகாரம் வேணும். தெம்பில்லாத அந்த பறவை பயத்துல பசி இருக்கு, தன்னால கிளம்பி போலான்னா ஆகாரம் எடுக்க போலான்னா ரெக்க முளைக்கல, இன்னும் போக முடியாத ஒரு நிலை. அதற்கு எப்பதான் பசி அடங்கும், அந்த தாபம் தீரும்னா அந்த அம்மாவா பார்த்து ஆகாரம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாதான் அந்த குஞ்சு பறவைக்கு ஆகாரம். அதுபோல பகவானே வந்து கருணை பண்ணாதான் உண்டுங்கிறதான ஒரு நிலை. அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது நிலை ஸ்தன்யம்யதா வத்சதரா க்ஷுதார்த்தாக. ஒரு மாடு கண்ணுக்குட்டி ரெண்டும் கட்டி இருக்கு. முன்னாடியாவது இந்த குஞ்சு பறவையினால போக முடியாத ஒரு நிலை, பசி இருக்கு போக முடியாத ஒரு நிலை. அம்மா வந்தா மாத்திரமே உண்டு. இந்த நிலை எப்படின்னா, இந்த கண்ணுக்குட்டியால போகவும் முடியும், அதனுடைய அம்மா கிட்ட பாலும் இருக்கு, அதுவும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கு. ஏன் போக முடியலன்னா, ரெண்டுத்துக்கும் நடுப்புற கயிறு ஒன்று கட்டி இருக்கு. இந்த மாட்டோட கழுத்துல கயிறை கட்டி கீழே கட்டி இருக்கா, அது தடுக்கிறது, போக விடாம. முன்னாடி வஸ்துவும் இல்லை, போகிறதுக்கு சக்தியும் இல்லாத ஒரு நிலைமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தியில நம்மளுடைய யோகியதை எதிர்பார்த்தா அது நடக்காது, நம்மளால ஒண்ணுமே முடியாது. அப்ப என்னன்னா, பகவானா கிருபை பண்ணி கொண்டு வந்து அந்த ஆகாரத்தை அந்த பட்சி கொடுக்கறது போல பகவானா வந்து நம்மளை கீழே வந்து இறங்கி கூட்டிட்டு போனாதான் உண்டுங்கிறதான நிலை முதல் நிலை. ரெண்டாவதாக, கண்ணுக்குட்டிக்கு பசியும் இருக்கு, மாட்டுக்கிட்ட பாலும் இருக்கு, ஆனா போக முடியாத அவஸ்தை எதனாலன்னா, குருன்னு ஒருத்தர் வந்து அவிழ்த்து விட்டாதான் அந்த கண்ணுக்குட்டி போய் மாட்டுக்கிட்ட ஊட்ட முடியும். மூணாவது நிலை பிரியம் பிரியே யுஷிதம் விஷன்னா, ஒரு பிரிய பத்னி இருக்கா, பிரியமான ஒரு கணவன் இருக்கா. அந்த பத்னி என்ன பண்றா, பிரியனான அந்த கணவன் ஊருக்கு கிளம்பி போயிடும். போன பிறகு அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. சொன்ன நாள்ல வரலன்னு இதுல ரெண்டு நிலையை தாண்டி இந்த நிலையில என்னன்னா முற்றிலும் மாறுபட்டது. இந்த போக முடியாத நிலைமை கிடையாது இந்த பத்னிக்கு. நினைச்சா ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சு அவன் இடத்துல போயிடும். அவனோன்னா அவனுக்கும் மரத்துக்கு தெம்பு இருக்கு, அவனும் போய் பார்த்தா வேண்டாம்னு சொல்ல போறது அவனும் சித்தமாக இருக்கு. முன்னாடி ரெண்டு இடத்துலயும் வர முடியாத நிலை, அந்த சுவாமியின் இடத்துல போக இந்த இலக்க தொட முடியாத ஒரு நிலையில இருக்குது. ஆனா இங்க எப்படின்னா, இந்த பத்னிக்கு சுதந்திரம் உண்டு, யாரும் அவளை தடுக்கல. அவளுக்கு போகணுங்கிற எண்ணமும் சுயமா இருக்கு, போகிறதுக்கு சக்தியும் இருக்கு. இருந்தாலும் போல, ஏன்னா அந்த கணவன் வந்து என்ன பார்க்கணுமே தவிர நான் போய் அவனை பார்க்க மாட்டேன். இது என்னென்னா முதிர்ந்த நிலையாம், பக்தியோட முதிர்ந்த நிலை. இதை யாரெல்லாம் பண்ணினான்னா, ஆண்டாள், ருக்மிணி தேவி, சீதா தேவி, இவா மூணு பேரும். இவாளுக்கெல்லாம் இவர் சொல்லும் போதே தேவி என்ன சொல்றா, ருக்மிணி சந்தேஷத்துல சொல்லும் போது, என்னால அந்த அந்த ரத்தத்தை போட்டு இவரே போய் பார்க்க முடியாதா, தெம்பு இல்லையா, ராணி தானேன்னா, அது அழகு கிடையாது. அந்த பிரபு வந்து என்னை கைலா கொடுத்து இங்கேருந்து கூட்டிட்டு போய் விவாகம் பண்ணி, அதுதானே அந்த பிரபுவனுடைய கௌரவம் குறையாம இருக்கும். இதுதான் ருக்மிணி தேவியை சொல்லும். ராட்சச விதானத்துல நீ வந்து கூட்டிட்டு. இதே போல சீதாதேவி என்ன பண்றான்னா, அப்பா நான் இங்கேருந்து கிளம்பி போக முடியும்டா ஆஞ்சநேயா, ஆனா அது அழகு கிடையாது. இப்ப நீ என்னை கூட்டிட்டு போய் விடுறேங்கிற, அது அழகு கிடையாது. அந்த பிரபு வந்து என்னை கூட்டிட்டு போனாதானே அவருக்கு பெருமை. ஏன்னா ஸ்வயம் சக்தங்கிறது எதுல இருந்து தெரியறதுன்னா, திருணமந்திரத கிருத்வான்னு சொல்லி அந்த புல் எடுத்து போடுறான். போடுற காலத்துல சொல்றா, அப்பா ராமனா நீ ஒரு 10 தலை பூச்சி, உன்னை நினைச்சேன்னா நான் இப்பயே அழிச்சிடுவேன். சொல்ற தேவியால பண்ண முடியாதன்னா, ஸ்வயம் பாதிவிருத்திய தபசோடு விளங்கக்கூடிய தேவி. ஏன் பண்ணலன்னா, இவளே பண்ணிவிட்டா அந்த பிரபுவனுடைய பெருமை குறைஞ்சு போயிடுமே. அதனாலேயே அதை பண்ணாதபடிக்கு அந்த கணவனை எதிர்பார்த்து எப்படி பிரியை இருப்பாளோ அதுபோல இந்த தேவி ராமனை எதிர்பார்த்து காத்து. அந்த பிரபுவும் என்ன பண்றார்,
தேவியை அழிச்சுட்டு வரத்துக்கு உண்டான அப்படி ஒருத்தர் இருந்துட்டா பகவான் தீர்மானமாக காப்பாற்றும். அதுபோல இங்க பூர்வ கதையில தேவி என்ன பண்றான்னா, விரகத்துல இருக்கக்கூடிய தேவி கணவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா, ராமனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. ராமரும் எல்லா விதமான காரியங்களையும் பண்ணி பிரபு அடையறதுக்கு உண்டான காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். தேவி அடையறதுக்கு உண்டான காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். சுந்தரகாண்டத்துல என்ன சொல்றான்னா, யாருமே கதி இல்லைங்கிற வாழ்க்கை யாரு கத்தின்னா பகவான் தான் கதி. திக்கே தெரியாம இருந்தா அந்த சமயத்துல பக்தனான ஆஞ்சநேய சுவாமி வந்தது. புத்திமானான ராமன் அவர்கிட்ட அங்குலீகத்தை கொடுத்து தேவியின் இடத்துல பார்க்கும்போது முடின்னு சொல்லி அனுப்ப, யாருமே தரணம் பண்ண முடியாத சமுத்திரத்தை தாண்டினார். இக்கரையில வந்து குதிச்சார். தேவி எதிர்பார்த்து ஒரு மரத்தினுடைய கிளையில இருக்க, தேவியும் அந்த சமயத்துல வரா. சந்தியா காலம் அனாசியாமான்னு வர சமயத்துல தேவியின் இடத்துல ராமாயணத்தை உபதேசம் பண்றார். எந்த சமயம்னா தூக்குமாட்டிக்கு ரெடியா இருக்கா, ஜீவன விடுறதுக்கு ரெடியா இருக்கிற காலத்துல இந்த ராமாயணம் அதுல இருந்து மீட்டு கொண்டு வருது தேவி. 3 தடவை ராமாயணத்தை உபதேசம் பண்ணி அதுல இருந்து விடுவிச்சா. சந்தோஷப்பட்ட தேவி 3 டைட்டில் கொடுக்குற, பிராக்யஸ்தம், சமர்த்தம், வானரோத்தமான்னு 3 டைட்டில கொடுத்து உன்னை போல ஒரு தூதன் கிடையாதுன்னு கொண்டாடி சொல்ல, மனசு அந்த நிலையில கொண்டு போய் நிறுத்திவிட்டு அந்த அங்குலீகத்தை கொடுக்குற. சந்தேகம் தீர்வதற்கு இந்த மோதிரத்தை கொடுத்தேன். விடை பெற்று கிளம்புறார். நீங்க ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல சூடாமணியை கையில கொடுத்து மேலும் 2 விவரணங்களை கையில சொல்லி, கதைகளை சொல்லி, இதையும் ராமர் இடத்துல சொல்லு. நான் விசாரிச்சது மாத்திரம் இல்ல, சந்தேகம் வந்ததுன்னா இதை 2த்தையும் சொல்லு. காகாசுர விற்த்தாந்தம் இது போன்ற கதைகளை 2 சொல்லி சூடாமணியை கையில கொடுக்க எடுத்துட்டு கிளம்புறார். அந்த அசோகவனத்துல வந்த சமயத்திலிருந்து அவர் பேசாமே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ராமருக்கு ஒரு ஸ்லோகம், லக்ஷ்மண சுவாமிக்கு 7 ஸ்லோகத்தை சொல்லி அனுப்ப, அங்கேருந்து கிளம்பினால் அந்த லங்கைய பார்த்தது வந்த சமயத்திலிருந்தே லங்கைய சும்மா இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே. உடனே பார்த்தால் அந்த லங்கைய ராஜாவுக்கு போய் ஒரு உபதேசத்தை பண்ண, வார்னிங் கொடுத்தார் அந்த ராவணனுக்கு. கௌரவம் குறையாத படிக்கு அவருக்கு ஒரு விதத்தை உபதேசம் பண்ணி சொல்லி திருத்தி பார்ப்போம்னு பார்த்தார். அதெல்லாம் அவர் திருந்துற மாதிரி தெரியும். உபதேசத்தை பண்ண, வால்ல நெருப்ப வைக்க, லங்கைய அக்னிக்கு இரையாக்கிட்டு அங்கேருந்து சமுத்திர தீரம் வந்து அங்கேருந்து தாண்டி இந்த பக்கம் வந்து குதிக்கிறார். வரும்போதே அவளுடைய துக்கத்தெல்லாம் போக்குறது போல வார்த்தை கண்டேன் சீதையும் சொல்லிட்டு வந்து குதிச்சு, எல்லா வானர சைன்யங்களுக்கும் ஒரே சந்தோஷம். என்ன ஆக போறதுன்னு திக்கு தெரியாம இருந்த மாதிரி சுவாமி நல்ல செய்தியை சொன்னாரே சந்தோஷப்பட்டு எல்லாரும் அந்த கோலாகலத்தை கொண்டாடிட்டே சுவாமி இடத்துல வர, சுவாமி இடத்துல வந்து அந்த சூடாமணியை கொடுத்து வர்த்தமானத்தை சொன்னோன்னு மயா காலமிமம் பிராப்தியன்னு சுவாமி அதை ஆரத்தழுவி அவரை கட்டி, நீ பண்ண காரியத்தை வேற யாராலையும் சொப்பனத்துல கூட நினைச்சு பார்க்க முடியாதுடா சுவாமி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். திவ்யமான முகூர்த்தத்துல தேவி இருக்கான்னு தெரிஞ்சிருது. திவ்யமான முகூர்த்தத்துல போய் அங்க ராவணாதிகளை வதம் பண்ணணும்னு யுத்தத்துக்கு சித்தமாகறா. அதே சமயத்துல அதே திவ்யமான முகூர்த்தத்துல விபீஷண சுவாமி ஹிதத்தை உபதேசம் பண்ண, விபீஷண சுவாமியை திக்காரம் பண்ணி நாட்டை விட்டு விரட்டி விட, அவர் என்ன பண்ணார்னா சர்வலோக சரண்யாய ராகவாய, ராகவனே எனக்கு கத்தின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து 4 ராட்சசாலோட வந்து சுவாமியை சரணாகதி பண்ண, சேர்த்திருக்க கூடாதுன்னு ஒரு பட்சம், சேர்த்துக்கலான்னு ஒரு பட்சம், ஆஞ்சநேய சுவாமி சேர்த்துக்கல. சுவாமியினுடைய அபிப்பிராயம் அதுதான். அதை கேட்டு வந்து நமஸ்காரம் பண்ணார். சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி யாஜது அபயம் சர்வபூதேப்யா ததாமியேதத் விரதமமான. சுவாமி அதை விரதமா கொண்டிருக்கிறதுனால நான் அந்த சரணாகதியை ஏத்துக்கிறேன்பான்னு சொல்லி ஏத்துக்க, சுக்ரீவன் தடுத்தா. சுக்ரீவனத்தையும் ஹிதத்தை உபதேசம் பண்ணிவிட்டு, நீ போய் பாரு, ஒரு கால் சுக்ரீவன் சரணாகதிக்கு வந்திருக்கான்னு சொல்லியிருக்க, அண்ணா தம்பி ஒரு போல இருப்பா, போய் பார்த்தா அங்க ராவணனா இருந்தா இடிவா ராவணஸ்வயம், ராவணனா இருந்தாலும் அவனுக்கும் இதே சரணாகதி, போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்ப, அந்த விபீஷண சுவாமி வந்து சரணாகதி பண்ண,
பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சு சரண்டர் பண்ணி நமஸ்காரம் பண்ணு, என்னை ஏத்துக்கணும் பிரபுன்னு நமஸ்காரம் பண்ணு. ஒரு நமஸ்காரம் சத்தியம் பண்ணார், இந்த ராவணாதிகளை வதம் பண்ணி அந்த சிம்மாசனத்துல ஒன்று உட்காந்து. ரெண்டாவது நமஸ்காரம் பண்ணார், என்னுடைய தம்பிகள் மேல ஆணை பிடிக்க சொல்றேன், அந்த சிம்மாசனத்துல ஒன்று உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம். மூணாவது நமஸ்காரம் பண்ணார், பார்த்தா இந்த 10 ராவணனை பின்னாடி, அது சின்ன பூச்சி, அது பின்னாடி வதம் பண்ணிக்கலாம், இப்பயே இந்த லங்கா ராஜ்யத்தை இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம் லக்ஷ்மணான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த லக்ஷ்மண சுவாமிய சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்துட்டு வர சொல்லி அந்த விபீஷண சுவாமிக்கு அங்கேயே அப்பொழுதே பட்டாபிஷேகத்தை சுவாமி லக்ஷ்மண சுவாமி கையினால பண்ணி வைக்க சொல்லி. ஏவமுக்தஸ்து சௌமித்ரிஹி அப்யசஞ்சன் விபீஷணம் மத்யேவானரமுக்யானாம் ராஜானம் ராமசாசனாத். அந்த சமயத்திலே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் திவ்யமான முகூர்த்தத்துல சுவாமி பண்ணி வைக்கும். இன்னும் பதமாகல, நாடு கிடைக்கல, என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஆனா அப்போதைக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டார், முன்னாடியே பண்ணி வச்சுட்டார், அந்த லங்கா ராஜ்யத்துக்கு நீ தான் அடிமை. அந்த புண்ணியமான சரித்திரம் விபீஷண சரணாகதியை பூர்வ சரித்திரத்துல சொன்னார். இப்ப தரணம் பண்ணணும், என்ன பண்ணலாம், அந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டலாம்னு யோசிக்கிற காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோஜனை. உடனே சுக்ரீவன் சொன்னா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரண்யம் கந்தும் அருகதி. ராமர் இந்த சரணாகதி சமுத்திரத்தை குறித்து சரணாகதி பண்ணார்னா அதற்கு ஒரு உபாயம். என்ன நினைச்சுட்டா, ராமர் சரணாகதி யார் பண்ணாலும் ஏத்துருவார், அவர் நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துருவார் நினைச்சிட்டு சரணாகதி பண்ண சொல்றியா, இப்படிதானே கேட்பா எல்லாரும். உடனே பார்த்தார், நான் உடனே பண்றேன்னார் பிரபு, நானும் சரணாகதி பண்றேன்னு. 3 நாட்கள் அந்த தர்பசாயியாக பகவான் இருந்து திருப்புல்லானி க்ஷேத்திரம், இன்னைக்கு போனா பிரகாசக்கூடிய மூர்த்தி அவர். அங்க சுவாமி இருந்து தர்பசயனத்துல இருந்து சமுத்திர ராஜாவை சரணாகதி பண்ண 3 நாள் ஆச்சு, அந்த சமுத்திர ராஜா வரவே இல்லை. உடனே பார்த்தார், கோபம் வந்துடுது. ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் திருஷ்டம் விபரிதாவகம் சர்வத்ரோத்ஸ்ருஷ்டதண்டஞ்ச லோகஹ சத்குருதே நரம். ஹே லக்ஷ்மணா, நான் 3 நாள் ஆச்சு சரணாகதி பண்றேன், அந்த சமுத்திர ராஜா வந்து ஒரு உபாயத்தை சொல்ல மாட்டேன். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, லோகத்துல சாதுவாக இருந்தா யாரும் மதிக்க மாட்டேன். சாத்வீகமான மார்க்கத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு மதிப்பே இருக்காது. கொஞ்சம் போக்கிருக்கணுமா இருந்தோம்னா, துஷ்ட சுபாவங்களோட இருந்தோம்னா அதுதான் கை கொடுக்கும். சாதுவாக வந்து கேட்டோம்னா அவன் அடிபடிய மாட்டான். அதுவே கொஞ்சம் மிரட்டி கேட்டோம்னா உடனே காரியம் நடக்கும். அதனால இந்த சுபாவங்கள் சரியா வராதுரா. நீ என்ன பண்ணணும்னா, சாபமான யசௌமித்ரே ஷராம் சிசிர விஷோபமான சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து ப்ளவங்கமாக. அந்த வெள்ளிய அம்பியடு, இந்த ஜலம் இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறா. இந்த சமுத்திர ஜலம், அதுவும் உப்பு ஜலம், இது இருந்து ஒருத்தருக்கும் பிரயோஜனமே கிடையாது. இதை ஒரு பானத்தை போட்டு இது அத்தனையும் நான் உறிஞ்சு விடும். உறிஞ்சேன்னா என்ன ஆகும்னா, ஜலம் இல்லாம தூசி பறக்கும். அந்த பாதையில நம்ம லங்கைக்கு போய் அந்த ராவணாதிகளை வதம் பண்ணும். குரங்குகள்லாம் இதுல நடந்தே போட்டுடணும், காலமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நடந்தே போட்டுன்னு சொல்லி கோபத்தோட கர்ஜனை பண்றாரு சுவாமி. அவர் சரணாகதி பண்ணி ஏத்துக்கல, கோபம் வந்து சாபமானிய சௌமித்ரேன்னு சொன்ன பிறகு இந்த சமுத்திர ராஜா வந்து சரணாகதி. ஏன் சரணாகதி பண்ணப்ப வரல, ஏன் இவ்வளவு நேரம் வரலன்னா, அப்பதான் சொல்றாரு, நான் 3 நாள் நீங்க சரணாகதி பண்ற காலத்துல நான் வந்திருந்தா அந்த சரணாகதியை நான் ஏத்துனதாக அர்த்தம் ஆயிடும். நான் சரணாகதி பண்ண நீங்க ஏத்துக்கணுமே தவிர நீங்க சரணாகதி பண்ணி நான் ஏத்துக்க கூடாது. ஏன்னா நீங்க தான் சர்வேஸ்வரன். என்னதான் அவதாரம் பண்ணியிருந்தாலும் நீங்க பிரபு சர்வேஸ்வரன் வைகுண்டவாசிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்திருந்தேன்னா அது ஏத்துந்தது போலேயே ஆயிருக்குமே, அதனாலதான் நான் வரல சொல்லி நமஸ்காரம் பண்ண. இப்படி பயந்து போய் ஓடி வந்தான் அந்த சமுத்திரராஜா. இதேதான் கிருஷ்ணாவதாரத்தில். அதனாலதான் அடுத்த அவதாரத்தில் இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ண பிறகு இந்த வசுதேவர் என்ன பண்றாரு, கூடையில குழந்தைய வச்சு ஜெயிலேருந்து எடுத்துட்டு போற காலத்துல பார்த்தா
கை விலங்கு இருக்கே, கால் விலங்கு இருக்கே, இத்தனை ஜெயில் வாசிகள்லாம் இருக்காளே, காவலர்கள் இருக்காளே, யமுனையை கடந்து எப்படி நான் அந்த கோகுலத்துக்கு போய் கொண்டு விட? வசுதேவர் சொல்றார், நான் பிறந்தப்புறமா உங்களுக்கு இந்த சந்தேகம் உண்டா? என்னை தொடுங்கோ எல்லாம் விலகிடும். கை விலங்கு கால் விலங்கு தொட்டார், எல்லாம் விலகிட்டு அந்த காவலாளிகள்லாம் முடிச்சுட்டு இருக்கிறது போல கண்ணு திறந்துட்டு இருக்கு. மெயின் சுவிட்சை பகவான் ஆஃப் பண்ணி நிர்பயமாக அந்த ஜெயில கடந்து அந்த யமுனையை கடந்து அந்த பக்கம் போறார். யமுனையில ஜலம் பார்த்தா இருகரையும் ஒருகரையாக ஓடுறது, மழையோ கொட்டி தீக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியாம விக்கிச்சு போய் பயந்து நிற்கிறார். அந்த குழந்தை எப்படி கொண்டு போறது? அப்ப பார்த்தார், அந்த இவர் கேட்கவும் இல்லை, பிரார்த்தனையும் பண்ண சொல்லவும் இல்லை. அந்த யமுனை என்ன பண்ணான்னா வழி விட்டார். மேற்கேந்து வந்த ஜலம் கிழக்கேந்து வந்த ஜலம் அப்படியே நிற்கிறது, இந்த பக்கம் போன ஜலம் போயிடுது. பார்த்தா நடுப்புற புழுதி பறக்கிறது அந்த யமுனை நதியில. எதனாலன்னா இது பூர்வ அவதாரம். இந்த யமுனைக்கு ஞாபகம் வந்துடுது. தன்னுடைய ஆத்துக்காரர் பூர்வ அவதாரத்துல ராமர் தர்பசாயியாக நமஸ்காரம் பண்ண காலத்துல அவர் வரல. உடனே சாபமானிய சௌமித்ரேன்னு கோவிச்சுட்டார். நம்ம இந்த அவதாரத்துல அதே வழி விடாம இருந்தோம்னா அதே சமேஷன் தானே இப்ப பிறந்திருக்கான். இப்ப நம்ம வழி விடாம இருந்தோம்னா இவர் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாரு. ஏன் ஆத்துக்காரர்னா சமுத்திரங்களை புருஷஸ்வரூபமாகவும் அவருடைய பதிகளாகவும், நதிகளை ஸ்திரீ ஸ்வரூபமாகவும் அதனுடைய பத்னிகளாகவும் வர்ணிக்கிறது சாஸ்திரம். அதனால போன அவதாரத்தில் அவர் மாட்டின்னு முழிச்சார். நம்ம அது போல அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி வழியை விட்டாலாம். வசுதேவர் அந்த குழந்தைய போய் சத்தம் போடாம அங்க வச்சார். இதேபடி நடந்து இங்க வந்துட்டார். அதே யமுனை வழியா வந்தார். ஜெயில் பூட்டின்றது, கதவு சாத்திட்டு ஜெயில் பூட்டின்றது. காவலாளிகள் கண்ணை முழிச்சா, குழந்தையும் அழுது. இது என்னன்னா எல்லாம் சொல்லி வச்சு நடக்கிறது பகவானுடைய பிரேரணை. அதுபோல இங்க சமுத்திர ராஜா வந்து நமஸ்காரம் பண்ண என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சைன்யத்திலேயே ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு தொட்டு கொடுத்தா அதனுடைய ஸ்பரிசம் இருந்தா எல்லா கல்லும் மிதக்கும். எப்படி குரங்கு ஸ்பரிசம் பட்டா கல்லு மிதக்கும்னா அதை எடுத்து கொடுத்தேன்னா அதை வச்சு நீங்க பாலம் கட்டி அக்கறைக்கு போயிடும். எப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நலன்கிற ஒரு குரங்கு சாபத்தினால அப்படி இருக்கு. சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல இந்த குரங்கு வந்தது. குரங்கு வந்து இந்த சிவபூஜை இந்த சால கிராமத்தை பார்த்த உடனே நாகப்பழம்னு நினைச்சு எடுத்து சாப்பிட போயிடுது. இந்த நல்லது சாப்பிட போனா அங்க இருக்கிற ரிஷி பார்த்தார், கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற பூஜை சாலக்கிராம பூஜை, நித்திய பூஜை, அதை எடுத்து அந்த குரங்கு வாயில போட்டுக்க போறது. உடனே பார்த்தார், அந்த வாயில போட்டுக்க போச்சு. சத்தம் போட்டா தூக்கி ஜலத்துல போட்டுடுது. ஜலத்துல போட்டோன்னா அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த குரங்கு கைப்பட்ட வஸ்துக்கள் அத்தனையும் மிதக்கணும்னு ஒரு அனுகிரகம் பண்ணு. சாபம்னு வச்சுக்கலாம், அனுகிரகம்னு வச்சுக்கலாம். எதனால அனுகிரகம்னா அதுதானே இப்ப ராமகாரியத்துக்கு வரப்போறது. அவர் சொன்னபடி அந்த கல்ல அந்த சால கிராமத்தை தூக்கி போட்டது அந்த குரங்கு, அது மிதந்தது. அவருக்கு அந்த சால கிராமம் கிடைச்சது. அதனால அந்த குரங்கு கைப்பட்டா எல்லா வஸ்துக்களும் மிதக்கும். இங்க ஆகவே அந்த குரங்க வச்சுட்டு பாலத்தை கட்டிண்டு அக்கறைக்கு போயிடும். இது எதனால முன்னாடியே நடந்ததுன்னா எல்லாமே இந்த ராவண பதார்த்தத்தை, ராவணனுடைய வதத்தை முன்னிட்டு இத்தனை காரியம். உடனே ஆயத்தப்படுத்தி இந்த ராமசேது நலசேதுவை கட்ட எத்தனை நாள்ல கட்டினான்னா 5 நாட்கள்ல கட்டப்பட்டதான ஒரு பாலம். அப்படி சுவாமி அந்த சைன்யங்களை வச்சிருந்தே எத்தனையும் பண்ணார். லங்கைக்கு வந்து சேர்ந்தாச்சு, பாலம் கட்டி முடிச்சாச்சு. லங்கைக்கு அக்கறையில வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு இந்த செய்தி ராவணனுக்கு போறது. ராவணன் என்ன பண்றான், அங்கேருந்து 2 சிஐடி சாரணர்கள் அனுப்பி ராமருடைய பலாபலம், அங்க வந்திருக்கிறவா யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்புறான். சுகச்சாரணர்கள் அங்கேருந்து வந்து இங்க இருக்கிறவாளுடைய பலாபலத்தை பார்க்கறான். எந்த ரூபத்துலன்னா மாற்று ரூபத்துல வந்து இங்க செக் பண்ணிட்டு இருக்க 2 பேரும். விபீஷண சுவாமி இதை கண்டறிஞ்சார். உடனே 2 பேரும் எல்லா குரங்கும் பிடிச்சு வதம் பண்ண போக கிளி ரூபத்துல வந்திருக்கா.
வதம் பண்ண போக உடனே சுவாமியிடத்துல பிரார்த்தனை, என்னை விட்டுட சொல்லுங்க. உடனே சுவாமி அந்த கிளியை விட்டுடுங்க. ஏன்னா இவாளுக்கு என்ன தெரியும், இவாளுடைய காரியத்தை பார்க்கறாளே தவிர இவாளுக்கு எதுவும் தெரியாது. இவாளை விட்டுடுங்கன்னு சொல்ல எதற்காக வந்தேன்னா அங்கிருந்து பரீட்சை பண்றதுக்காக, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டியா, இல்லை நான் வேணா லிஸ்ட் கொடுக்கட்டுமான்னு சுவாமி. முழுக்க பார்த்துட்டு போய் ஒழுங்கா உன்னுடைய எஜமானன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்ப எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அந்த சுகச்சாரனால் போய் சொல்றா. ராவணன் இடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்ற காலத்துல மேல உப்ரிக்கையில இருந்து பார்க்கறான். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கேள்வி கேட்கணும். பார்த்தாங்க இருக்கக்கூடிய சைன்யங்கள் எப்படி இருக்குன்னா விதியைவ சாகரம்ங்கிற ரெண்டாவது சமுத்திரத்தை போல பிரகாசிக்கக்கூடியதான அந்த சைன்யங்கள். ராவணனே பயந்து போயிட்டான். ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு வர, அங்க கீழே மண்டி போட்டுட்டு குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. நீங்க அவரை போய் மறக்கலாமா? நம்ம ஊருக்கு வந்து புண்ணியாவாசனம் பண்ணிட்டு போனாரே அவர் தான். யாரை வேணா மறக்கலாம், நீங்க அந்த மகாபிரபுவை மறக்கவே கூடாது. அந்த குரங்கா இங்க அப்படி பிரகாசிக்கிறது. இங்க இவ்வளவு பெரிய ரூபம் அட்டகாசம் அப்படி இருந்தது அந்த குரங்கனுடைய பலம். ஆனா இங்க கை கட்டி வாய் புதைச்சு அப்படி தாசனை போல இருக்காரேன்னா அதுதான் உண்மையான தாசனுக்கு அழகு. அவன் உண்மையான தாசன், அவர் உண்மையான பிரபு சுவாமி. அவர் இந்த இடத்துக்கு வந்தாதான் அவர் அப்படி இருப்பார். ஆனா அவருடைய பிரபுனுடைய சந்நிதிக்கு போயிட்டாருன்னா எப்படி இருக்கணுமோ, தாசன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பார். அவர் பிரபாவங்கள்லாம் அங்க காமிக்க மாட்டார். எங்க பிரபாவத்தை காமிக்கணுமோ அங்க காமிக்கணும். தூதனுக்கு அழகு அதுதான். அதனால இங்க காமிச்சார். அங்க பிரபுனுடைய சந்நிதியில அவர் அப்படிதான் இருப்பார், தாசனாக இருப்பார். ஹனுமானிதி விக்யாதா லங்கிதோ ஏன சாகரஹா. அது இருக்கட்டும், பக்கத்துல ஒருத்தர் இருக்காரே, அவர் யாருன்னா யோப்ரராமம் த்ரமம் வேதாச்ச வேத வேத விதாம்பரா. அவர் யாருன்னா அவர்தான் இந்த ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபு. அவருடைய பத்னியை தான் நீங்க கூட்டின்னு வந்திருக்கேள். அவர் தான் அங்க பிரகாசிக்கிறார். அது இருக்கட்டும், பக்கத்துல ஒருத்தர் பிரகாசிக்கிறாரே, அவர் யாருன்னா அவருடைய தம்பியான லட்சுமண சுவாமி. இவரை காட்டிலும் பலம் பல மடங்கு கூடியதான பிரபு லக்ஷ்மணச்ச மகாபலஹா. அவர் பிரகாசிக்கிறார். அவர் சொன்னார் இவரோட பலம் ஜாஸ்திங்கிற, அவருக்கு ஏதாவது கிஞ்சிது கூப்பிட்டு கொடுத்து அவரை வேணா நம்ம பக்கம் இழுத்துட்டுருவோமா? ஏன்னா ராமருடைய மகா பலம் எத்தனை யார்கிட்ட இருக்குன்னா அந்த லட்சுமண சுவாமி. அப்படி சொல்ற பட்சத்துல அவரை ஏதாவது ஒண்ணு கொடுத்து நம்ம பக்கம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நாளைய பொழுதுல யுத்தம் நடக்கிற காலத்துல கொஞ்சம் உதவியா இருக்குமே. அப்படி ஏதாவது கொடுத்து கூப்பிட்டுக்கலாமான்னார். அதுதான் நடக்காது. உங்களை போல அல்பமான அண்டாசம்பிகள் அவ கிடையாது. ராஜ்யம் இருந்த பொழுதிலும் அதை தியாகம் பண்ணிட்டு எனக்கு அண்ணாதான் வேணும்னு அவருடைய கைங்கரியத்தை மாத்திரமே ஏத்துட்டு 14 வருஷமா காட்டுல மூட்டையை தூக்கிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு சிசுரூஷ பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டு அவ அண்ணாக்காக தான் இத்தனையும் பண்றாரு. உண்மையான அண்ணாவுடைய பாசம் உடையவர் அவர். இவரும் உண்மையான அண்ணாவா விளங்குறார், அவரும் உண்மையாக தம்பியாக விளங்குறார். அதனால நீங்க என்ன சம்திங் கொடுத்து கூப்பிட்டாலும் அவர் இந்த பக்கம் வரமாட்டார். அவர் உங்களை போல கிடையாது. ஏன்னா நீங்க சொத்து கடிச்சிட்டு அண்ணா விரட்டி விடுற, ஹிதத்தை சொன்ன தம்பியை நாட்டை விட்டு விரட்டி விட்டு, இது போல கிடையாது அவர். அப்பேற்பட்ட சகோதரான்னு எடுத்து சொல்ல, பிராதா பிராணசமப்பிரியாங்கிற ராமருக்கு பகிப்பிராண இவாச்சரா, வெளியில சஞ்சாரம் பண்ணக்கூடியதான பிராணன் லட்சுமண சுவாமி. பிராணனுக்கு மேல அபிமானம் அந்த லட்சுமண சுவாமிகிட்ட உண்டு. அந்த லட்சுமண சுவாமி என்ன கொடுத்தாலும் வரமாட்டார்னு சொல்ல. அது இருக்கட்டும், பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கானே, அவர் யாரு? ஆயிரக்கணக்கான ஜனங்களோட சுத்தி நிற்கிறது போல இருக்கே, அது யாருன்னா ராட்சசோ கண பரிக்ஷிப்தா ராஜாகி. யாரவன்னா இங்க கதையில முன்னாடி சொல்ற காலத்துல சதுர்பிஸ்ஸக ராட்சசைகின்னு 4 பேரை அழிச்சுட்டு தான் விபீஷண சுவாமி கிளம்பினார். ராமரோடைய அங்க அப்படிதான் இருக்கார். ஆனா இந்த ராவணேஸ்வரன் பார்க்கிற காலத்துல இங்கேருந்து பார்க்கறானா ஆயிரக்கணக்கான
ஜனங்களோட அந்த விபீஷண சுவாமி இருக்கிறது போல தெரியுது. ஏன் அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களோட இருக்கிறது யாருன்னா உங்களுடைய தம்பி விபீஷணன் தான். ஏன் என்னமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள்னா அவர் ஒருத்தரோடு தான் இருக்க, இவருடைய கண்ணுக்கு அது ஆயிரக்கணக்கா தெரியுது. பயத்தினாலேயும் அந்த சுவாமியிடத்தில் இருக்கிற பிரபாவத்தினாலேயும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுத்தி புடை சூழ்ந்து இருப்பது போல தெரியும். ஸ்ரீமதா ராஜராஜ்யேன லங்காயாம் அபிஷேஷிதா, ராஜாவை போல பிரகாசிக்கிறாரேன்னா உண்மை அதுதான். ஏன்னா 4 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு பட்டாபிஷேகம் ஆகி அந்த லங்காராஜ்ய அந்த பட்டா இருக்கே அவர் பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. அப்ப ராஜாகிங்கிறிய நானுன்னா நீங்க ஒன்னும் போஸ்ட் இல்லாத பதவி தான் உங்களுக்கு. ஏன்னா தீர்மானம் பண்ணது அந்த ராமர் தீர்மானம் பண்ணி லட்சுமண சுவாமி கையால பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இனிமே அதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது. அது ராமருடைய தீர்மானம்னு சொல்ல உடனே பார்த்தார் தொந்த யுத்தம் தொடங்குறது. எல்லா பராக்கிரமசாலிகளும் சேர்ந்து தொந்த யுத்தம் பண்ண அபாரமான யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித் வர முதல்ல யார் வரான்னா இந்திரஜித், அதிபராக்கிரமசாலியான இந்திரஜித் வந்து பார்த்து சில அஸ்திரங்களை போட்டு பார்க்கறான், ஒன்றும் பிரயோஜனப்படலை. எதுக்கா இருந்தாலும் ராமர் பதில் சொல்றார், அந்த பக்கம் இருக்கிற சைன்யங்கள் பதில் சொல்ல கடைசியாக நாகபாச பத்தம் போட, நாகபாச அஸ்திரம் போட அது வந்து என்ன ஆச்சுன்னா சுவாமியும் லட்சுமண சுவாமியும் வந்து அடிச்சு அவ 2 பேரும் கீழே விழுந்து. எப்படி இருக்கான்னா சுவாசம் இல்லாம கீழே விழுந்து கிடக்காங்க. இப்படி இருக்கிற காலத்திலேயே விபீஷணனுடைய புத்திரியான திரிஜடையை கூட்டு அந்த சீதா தேவியை கூட்டின்னு வந்து காமிக்க சொல்லு, ராமரும் லட்சுமணன் கீழே விழுந்துட்டா ஜீவன் போயிடுத்துன்னு கூட்டின்னு வந்து காமிக்க சொல்லுன்னு சொல்ல ஒரு திவ்யமான விமானத்தை எடுத்துட்டு அவ 2 பேரையும் கூட்டின்னு வந்து அந்த தேவியை அழைச்சிட்டு வந்து ராமரும் லட்சுமண சுவாமியும் போயாச்சுன்னு சொல்லி காமிச்சுட்டு போறோம். ஊஜூர் லக்ஷ்மணோ ஏமாம் புத்ரிய வித்யவேதிச்ச தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினா. உடனே தேவி பார்க்கறா, கதறா. லட்சுமண சுவாமியும் ராமன் இப்படி கிடைக்காருன்னு பார்த்து அழ. ஏன்னா மகான்கள்லாம் சொன்னாலே நீங்கள்லாம் சௌக்கியமா இருக்க போறேன்னு இந்த மகான்கள் சொன்னா அவளுடைய வாக்கெல்லாம் பொய்யா எடுத்து அவெல்லாம் பொய் சொன்னதாக ஆயிடுத்தே இருக்க. ஏன்னா லட்சுமண சுவாமியும் ராமரும் ஜீவனை விட்டுட்டாலே. அது இல்லாம அவள்லாம் சொன்னா நீங்க பல யஜ்யங்கள்லாம் பண்ண போறேன், யாகங்கள்லாம் பண்ண போறேன்னு சொன்னா அதுவும் வீணா போயிடுது, பொய்யாக போயிடுது. பிற்காலத்துல கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற காலத்துல குழந்தைகளோடு இருப்பேன், 2 குழந்தைகள் பிறக்கணும்னு அவ சொன்னா, ஆசீர்வாதம் பண்ணா அத்தனையும் வீணா போயிடுதுன்னு சொல்லி தேவி கதற. உடனேதான் அங்க இருக்கக்கூடிய திரிஜட சொன்னா இது எதுவுமே அவ 2 பேருக்கு எந்த விதமான ஹானியும் ஆகல, தேவி நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப இப்படி கடக்காலேன்னா ஜீவன் போகல, அவ மயக்க நிலையில தான் இருக்கா. ஏன் ஜீவன் போகல உனக்கு எப்படி தெரியும்னா எனக்கும் அதை பத்தி தெரியாது, இந்த விமானத்தை பத்தி தெரியும். நான் இப்ப உங்களை ஏத்தின்னு வந்திருக்கேன், விமானம் இருக்கே இது எப்படின்னா ஒரு அசுச்சி வந்துருக்குன்னா அவ மேல இருக்க முடியாது, அதை இந்த விமானம் தரிக்காது. திவ்யமான விமானம் இது. இப்ப நீங்க ராமரும் லட்சுமண சுவாமியும் ஜீவனை விட்டுருந்தா இந்த புஷ்பக விமானம் உங்களை தரிக்கவே தரிக்காது, கீழே தள்ளி இருக்கும். ஆனா நீங்க என்ன இருந்துட்டு இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா அவ 2 பேருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைங்கிறது தெரியும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போக இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யம் த்வாம் தாரயேன் நேவம் யத்யேதோ கத ஜீவிதோ. பயப்பட வேண்டாம்னு தேவிக்கு ஆறுதலை சொல்ல உடனே பார்த்தாரு சுவாமிக்கு விமோசனம் அதுல இருந்து எழுந்துக்கணுமே. அதனால கருடன் வந்து சுவாமிக்கு அந்த காத்து பட்டது, கருடனுடைய காத்து பட்டது. உடனே சுவாமி எழுந்துட்டார். ஆஞ்சநேய சுவாமியும் மிருத சஞ்சீவினி முதலிய பர்வதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு மருந்து கொடுக்க சுவாமியும் லட்சுமண சுவாமியும் உயிர் தெழுந்து எந்திருந்துட்டா யதாம் தாம்
யதா தாம் தசரதம் யதாஜம் ச பிதாமகம் ததா பிராந்தமாசாத்ய ஹிருதயம் மே பிரசீததி. அந்த கருடன் வந்து மடியில போட்டு அந்த மருந்தை கொடுத்த உடனே சுவாமிக்கு என்ன அரை தூக்கத்தில் இருக்கிறது போல கண்ணை திறந்து பார்க்கிறார். யாரோ தன்னுடைய தாத்தாவும் அப்பாவும் மடியில போட்டு தடவி கொடுக்கறது போல இருக்கு. அப்படியே கேட்கிறார், யாரு நீங்க? எனக்கு இப்ப ஏற்பட்ட ஹிதத்தை பண்றீங்களே, நீங்க யாருன்னு கேட்க, நான் தான் கருடன், உங்களுக்கு சேவை பண்றது தானே என்னுடைய ஜீவனமே, அதனால நீங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டாமா, அதற்காக தான் வந்து சகாயம். அகம் சகாதே காகுஸ்த பிரிய பிராப்தோ பகிஷ்சரஹ கருத்மா நிகி சம்பிராப்தஹ யுவயோகோ சக்ய காரணாத். உங்க அப்பாவுடைய சகானானு உங்க சேவையின் பொருட்டே வந்து இத்தனையும் பண்றேன்னு சொல்ல, கருடனுடைய சப்தமே மங்களத்வனி. அவரே மடியில போட்டு இந்த மருந்தை கொடுக்க ஒரு நல்ல மங்களத்வனியையும் கொடுத்தார் அவர். அந்த கருடனுடைய துவனி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்றா, தரிசனாத் அதிகம் துவனிங்கிறது. கருடனை தரிசனம் பண்றது புண்ணியம் தான். அதை விட உஸ்தி எதுன்னா அதனுடைய சப்தம் கேட்கிறது. ருக்மிணி தேவிய சுவாமி அழைச்சிக்க போற காலத்துல நல்ல நேரம் பார்த்துதானே எல்லா காரியத்தையும் பண்ணணும். பார்த்தார், ரத்தத்துல எடுத்துக்கணும், இப்ப கூட்டிட்டு அழிச்சிட்டு கிளம்பணும். உடனே சுவாமி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த அவதாரத்துல ஒவ்வொரு கல்யாணமும் பண்ணிக்கிற காலத்துல மங்கள நேரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து பஞ்சாங்கத்தை பார்க்க எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா 16,100 பத்னிகள் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு தேதியை பார்த்துட்டு டயத்தை பார்த்துட்டு என்னால பண்ண முடியாது. இந்த கருடனை கூப்பிட்டு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ணணும்னா நான் எந்த பொண்ணை விவாகம் பண்ணிக்கிறேனோ அந்த டயத்துல ஒரு துவனியை கொடுத்துரு. ஏன்னா நீ மங்கள துவனி கொடுத்தாலே அது மங்கள நேரமா போயிடுறது. அதனாலதான் இந்த ருக்மிணி தேவிய கைலா கொடுத்து சுவாமி தூக்குறார். அங்க மேல பார்த்தா கருடன் என்ன பண்றாருன்னா ஒரு சவுண்ட கொடுக்கிறார். ஏன்னா அவர் தூக்கிட்டு போற முகூர்த்தம் என்ன முகூர்த்தம் தெரியாது, ஆனா அதை மங்கள முகூர்த்தமா இவர் மாத்தி தர. அதுபோல இந்த சப்தத்துக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு, மங்களத்தை கொடுக்கக்கூடியதான துவனி. கருடன் அந்த சப்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி போக, இந்திரஜித் என்னாச்சுன்னா ராமலட்சுமணால் கீழே விழுந்ததை பார்த்தோன்னா அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இவா 2 பேரும் ஜீவன் போயிடுத்துன்னு முடிவு பண்ணி அங்க ஒரு தனியா ஒரு இடத்துல கொண்டாடிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஜெயம் கிடைச்சிடுத்து, அவளை வதம் பண்ணியாச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்க. அப்புறம் இந்த செய்தி போய் தெரியறது, இவா 2 பேரும் இன்னும் ஜீவன தியாகம் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இது அத்தனையும் விபீஷண சுவாமி பக்கத்துல இருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்க. இது தெரிஞ்ச உடனே ராவணேஸ்வரன் பிரதம யுத்தத்துக்கு வரான். சுவாமியோடு போயிட்டு அன்னைக்குதான் முதல் நாள் ராவணேஸ்வரனை சுவாமி கண்ணால பாக்குறார். அது வரைக்கும் பார்த்ததில்ல. மித்த சைன்யங்கள்லாம் எல்லாரும் வந்து யுத்தம் பண்ணா சுவாமி அப்பதான் முதல் தினம் பார்க்கிறார். யதீந்திர வைவஸ்வத பாஸ்கரான் வா ஸ்வயம் புவைச்சைவ வானர சங்கரான் வா கமிஷ்யசி த்வாம் தசவா திசோதவா ததாபி மே நாத்ய கதோ விமோக்ஷசே. ஏ ராவணா, நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் விட போறதில்ல. நீ யார்கிட்ட வேணா போய் நமஸ்காரம் பண்ணு, சரணாகதி பண்ணு. யார்கிட்ட நமஸ்காரம் பண்ணாலும் உன் ஜீவன் இன்னைக்கு தப்பாது. பிரம்மாண்ட இடத்துல போ, இந்திரன் இடத்துல போ, எல்லா தேவதைகளையும் போய் பாரு, சரணாகதி பண்ணு. அவ உன்னை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றட்டும். ஒரு கால் நீ பரமேஸ்வரன் இடத்துலயே போய் சரணாகதி பண்ணாலும் உன்னை நான் இன்னைக்கு விடுறதா இல்லை. ஒரு போய் பார்க்க போறேன்னு சொல்ல, ஏதேன சாப்யத்புத தரிசனானி ஷரைர்ஜனஸ்தான கிருதாலயானி சதுர்தசான்யவதார யுதானி ரக்ஷசஹஸ்ராணி நிஷூதிதானி. உன்னை விட போறதுலன்னு சுவாமி வார்னிங் கொடுக்க, சுவாமிக்கு அப்பயும் மனசு வரலையாம். ஏன்னா ராவணேஸ்வரனை பார்த்து எப்படி ஆஞ்சநேய சுவாமி ஒரு தாபப்பட்டார், இப்பேற்பட்ட ராவணேஸ்வரனை இந்த தேவி அபகரிச்சுட்டு வந்த தோஷத்தினாலதான் அவன் வீணா போப்பான். இல்லைன்னா அவன் இன்னும் ஸ்ரேயசா இருப்பான்.
அவ்வளோ புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கான், அவன் வீணா போகக்கூடாதுங்கிறதுனாலே ஒரு வார்னிங் கொடுத்தார். அது போல இங்க சுவாமின்னு சொல்ற, இப்பயும் ஒன்றும் குறைஞ்ச போல, நீ நேரா போய் தேவி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து சரணாகதி பண்ணேன்னா உன்னை நான் விட்டுடுறேன், இந்த யுத்தமே வேண்டாம், சரணாகதி கூட வேண்டாம், ராமா தெரியாம பண்ணிவிட்டேன்னு சொல்லி வாக்கால சொல்லி தேவியை கொடுத்தா நான் உன்னை யுத்தத்தை நிறுத்துறேன், உன்னை மன்னிக்கிறேன் சொல்லி பார்க்கிறாரு. அப்பயும் அவன் கேட்கல. ஏன்னா அவ்வளவு ஒரு புண்ணிய காரியங்களை பண்ணி குமிச்சதுனால சுவாமிக்கும் ஒரு தய. யுத்தம் வேண்டாம் நீ முடிவு பண்ணேன்னா யுத்தமே வேண்டாம், உன்னை நான் விட்டுடுறேன்னு சொல்ல. அவன் ஆனா அதெல்லாம் உபதேசத்தை கேட்கலன்னு திருப்பி யுத்தத்துக்கு வர. அபாரமான யுத்தம். அந்த சுவாமி என்ன பண்ணார், அந்த பானத்தை எடுத்து போட்டார். 1.5 மணி நேரத்துல அந்த ராட்சசாலெல்லாம் வதம் பண்ண பிரபு இங்க அபாரமா யுத்தம் பண்ணி ரத்தத்தை முதல்ல உடைச்சார், சாரதிய நிகிரகம் பண்ணார், குதிரையும் வதம் பண்ணார். எங்க நிக்கிறான் அந்த ராவணன்னா, பராக்கிரமசாலி தான், ஆனா நிக்கிறது ரோட்ல நிக்கிறான், பூமியில நிக்கிறான். ராமருக்கு என்னன்னா 2 கண்ணால அழுது சரணாகதி பண்ணாலே அவரால் தாங்க முடியாது. இவன் இப்ப இருக்கிறதோ 10 தலைகளை கொண்டு 20 கண்கள்னால ஜலத்தை விட்டு நிற்கிறான். ஏன்னா யாருமே இல்லை, இப்படி நிர்கதியாக சுவாமி நிறுத்தி விட்ட. பார்த்தா இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில தன்னறியாம கண்கள் இருந்து ஜலம் வருது, கோபத்தினால கண்ணில இருந்து ஜலத்துக்கு பதிலாக ரத்தம் கூட வருது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபு ராமனை பார்த்தோன்னே, ராமரை பார்த்து அழுதோன்னே, ராமர் பார்த்தா நீ இன்னும் யோசிச்சு பாரு, இந்த யுத்தம் திருப்பி வேணுமான்னு. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன், இன்னைக்கு நீ ஆத்துக்கு போய் விஸ்ராந்தியா சாப்பிட்டுட்டு குளிச்சு சாப்பிட்டு யோசனை பண்ணி பாரு, இந்த யுத்தம் வேணுமான்னு. இல்ல நீ யுத்தம் வேண்டான்னு நினைச்சேன்னா தேவியை கொண்டு வந்து விட்டுடு, இப்பயும் குறைஞ்சு போதும், இன்னொரு வார்த்தையும் கொடுத்து பாரு. நாளை கார்த்தால யுத்தம் வேணும்னு நினைச்சேன்னா புது சாரதி, புது தேரு, புது அம்பராதுணி வில்லோட வந்து என்ன சந்தி. யோ வஜ்ரபாதாசனி சன்னிபாதான் சக்ஷுபேனாபி சசால ராஜா சராமபானாபிகதோ விஷார்த்தச்சாலஜா பஞ்ச முமோச வீரா. ராமர் அப்படி வார்னிங் கொடுத்து அனுப்ப திருப்பி என்ன பண்ணான்னா, திருப்பி யுத்தத்துக்கு வர சுவாமி என்ன பண்ணார்னா ஒரே அம்பு அதை போட்டார். அது அங்கேருந்து வந்து ராவணேஸ்வரனுடைய ஹிருதய பாகத்துல வந்து தொலைச்சிடுது. இந்திரன் யுத்தம் பண்ற காலத்துல அந்த வஜ்ராயுதத்தை எடுத்து அவனுடைய மார்பில் அடிப்பானா, ஓங்கி அடிச்சா அந்த அஸ்திரம் தாக்கும். எது உடையும்னா மார்புக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படாது. ஆனா அந்த இந்திரன் போட்ட அஸ்திரம் உடைஞ்சு போயிடும். ஆனா இங்க எப்படின்னா ராமர் போட்ட பானம் அந்த கவச்சத்தை பிளந்துட்டு ராவணேஸ்வரனுடைய ஹிருதயத்துல வந்து தொலைக்கிறது, இதயத்துல வந்து பாயறது. அப்படியே இந்த ராவணேஸ்வரன் கீழே போயிடும். பராக்கிரமசாலி வீரன் தான். தர்மத்தை விட்டதுனாலையும் தர்மத்தினுடைய பாதையில இருந்து நழுவினதுனாலையும் என்னாச்சுன்னா ஜீவனை விடும்படியுமான ஒரு நிலை ஏற்படுது. கீழே விழுறான் ஜீவன் போல. சுவாமி வார்னிங் கொடுத்து அனுப்புறார். திருப்பி மண்டோதரி ஆத்துக்கு போறான். திருப்பி மறுநாள் காலத்தால யுத்தத்தை கிளம்புற காலத்துல மண்டோதரி பாக்குறா, நான் தான் இந்த யுத்தம் மேல தொடரணுமா? ஏன்னா நீங்க ராமர் பகவான்ங்கிறது உங்களுக்கு தெரியுது, எல்லாரும் சொல்றா, உங்களுக்கும் தெரியுது. நீங்க போய் இப்ப ராமரை சரணாகதி பண்ணி தேவியை விடக்கூடாதா? விட்டோம்னா நம்ம மிஞ்சலாமே, ஜீவதசையில இருக்கலாமேங்கிற. இனிமே என்ன பண்றதுன்னு கேட்டான். இது இவ்வளவு தூரம் ஆன பிறகு இனி போய் ராமர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த யுத்தத்தை நிறுத்துறதுல அர்த்தமே இல்லை. அதனால நான் போகதான் போறேன். இந்த ஜீவனை விடுறதுங்கிறது ராமன் கையால தெரிஞ்சுட்டு தான் வந்தானோ, வாலி எப்படி தெரிஞ்சுட்டு வந்தானோ அது போல இங்க ராவணனும் ராமர் கையால வதத்தை அடையணுங்கிறதுக்காக தெரிஞ்சுட்டே மறுநாள் கார்த்தால வர திருப்பி யுத்தம் நடக்க சுவாமி ஒரு அம்பை போட்டார். அதுல இந்த ராவணன் மேல வந்து தொலைக்கிறது. ஜீவனை விட்டா அந்த ராவணன் ஜீவன் விட்ட உடனே
சுவாமி அந்த சுக்ரீவனை கூப்பிட்டு, அந்த விபீஷண சுவாமியை கூப்பிட்டு அவருக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணன்னு எடுத்து ஹிதத்தை சொல்ல, அவன் பண்ண மாட்டேங்கிறான். எங்க அண்ணாக்கு எங்கேயாலும் நான் கர்மாக்களை பண்ண மாட்டேன், அவன் பாப்பி தர்மத்தை விட்டவன்னு சொல்ல, சுவாமி ஜீவன் போயின பிறகு அவள்கிட்ட ஒரு வைராக்கியத்தை வச்சு காரியம் பார்க்க கூடாதுடா. அதனால நீ அவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை, அவன் இகலோகத்துல இல்லாட்டியும் பரலோகத்துல சௌக்கியமா இருக்கும், நீ இந்த காரியங்களை பண்ணுன்னு எடுத்து சொல்ல, நீ பண்ணலைன்னா நான் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு காரியம் பண்ணி பண்ணி நெட்டுவா எழுது மந்திரங்கள்லாம், நீ பண்றியா நான் பண்ணட்டுமான்னு கேட்க, விபீஷணன் அந்த ராவணனுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ண, உடனே பார்த்தா இந்த எல்லாரையும் வதம் பண்ணியாச்சு. ராவண வதத்துக்கு முன்னாடி கும்பகர்ணன் வந்து சுவாமிகிட்ட யுத்தத்துக்கு வர, அவன் தூங்கிட்டு இருந்தான். எழுப்பி யுத்தத்துக்கு போகணும்னு சொல்ல, அவன் சொன்னா நீ தப்பு மேல தப்பு பண்ற, அன்னைக்கே வார்னிங் கொடுத்தேன், அப்பயும் நீ அதை திருத்திக்கல, இன்னைக்கு என்னடான்னா எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டா, இந்திரஜித்தும் போயாச்சு, சைன்யங்கள் போயாச்சு, இருக்கிற மொத்த பலமும் போயிடுத்து, என்ன பண்றதுனே தெரியல, மூளை இல்லாம காரியத்தை பாக்குறேன்னு சொல்லிவிட்டு, என்னதான் இருந்தாலும் உனக்காக நான் நிற்பேன்னு சொல்லி கும்பகர்ணன் யுத்தத்துக்கு போக வந்த அந்த கும்பகர்ணன் என்னன்னா, பெருத்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணன் பல குரங்குகளை எடுத்து சாப்பிட்டான். பார்த்தா அந்த சுக்ரீவனையே அடிச்சு தோல்ல போட்டு ராஜ்யத்துக்கு போயிடு. உடனே சுக்ரீவன் கபட்டமான இருக்கக்கூடிய குரங்கு தோல்ல அப்படி போற காலத்திலேயே அந்த நகரத்தெல்லாம் அப்படி தூக்கிட்டு போறா, எல்லாத்தையும் பார்த்துட்டா. அந்த சுக்ரீவன் அந்த கும்பகர்ணன் அசந்த காலத்துல அவருடைய மூக்கையும் காதையும் கவிட்டு இந்த பக்கம் வந்து கடிச்சது. உடனே சுவாமிகிட்ட வந்துட்டான். உடனே சுவாமி கேட்கிறாரு, ஏண்டாப்பா இப்படி விபரீதமா பண்ற, கொஞ்சம் இருந்தா உன்னுடைய ஜீவன் போயிருக்குமே, நானே பயந்து போயிட்டேன்னு சொல்ல, உடனே அவனை ஒரு அஸ்திரம் போட கும்பகர்ணனும் ஜீவனை விட இந்திரஜித் என்ன பண்ணா, இந்த மாயா சீதையை கொண்டு வந்து காமிச்சிட்டு போனாதான் சரியாகும்னு சொல்ல, உடனே இந்திரஜித் என்ன பண்ணா, அங்கேருந்து ஒரு சீதையை நிர்மாணம் பண்ணி கொண்டு வந்து தேவிக்கு, இந்த ராமருக்கும் லட்சுமணனுக்கும் நேரம் நிறுத்தி அவளை வதம் பண்ணுவது போல எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போக்கு காமிச்சிட்டு கொண்டு போயிடும். உடனே சுவாமியும் உட்கார்ந்து அழறா, லட்சுமண சுவாமியும் அழறார். பக்கத்துல இருக்கிற விபீஷண சுவாமி கவலையே படாதீங்க, தேவிக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படல, ஏன்னா இதெல்லாம் எங்க லங்கையோட வழக்கம், இப்படிதான் போக்கு காமிச்சிட்டு பின்னாடி ஒரு காரியத்தை பண்ணுவோம், பயப்படாதீங்கோ. அவன் என்ன பண்றதுக்காக இத்தனையும் பண்றான்னா, அந்த பின்னாடி ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான், நிகும்பிலங்கிற ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்தை அவன் வெற்றிகரமா பண்ணி முடிச்சுட்டான்னா அவனுக்கு ஜெயம்தான், அவனை யாராலையும் வதம் பண்ண முடியாது. அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்றான். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தணும், பயப்படாம போய் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல, உடனே ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் ஃபுல் ஸ்கெட்ச் தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஊருனுடைய நிலவரம் தெரியும். உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமி விபீஷணன் இந்த லட்சுமண சுவாமி அழிச்சுட்டு நேரா அந்த இடத்துக்கு போய் அபாரமான யுத்தம், எந்தெந்த அஸ்திரங்கள்லாம் போட்டு பார்க்கிறார், அவனுக்கு எதுவுமே பிரயோஜனப்படும். ஏன்னா அவன் சாதாரணமா யாருக்கிட்டையும் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கவும் முடியாது. இந்த லட்சுமண சுவாமி கையால மாத்திரமே மரணம். ஏன்னா 14 வருஷம் தூங்காதவன் கையால தான் மரணம்னு அவன் முன்னாடியே பிரார்த்தனை பண்ணி, லட்சுமண சுவாமி அஸ்திர சத்திரங்களை போட்டு பார்க்கிறார், எதுவுமே பிரயோஜனப்படல. உடனே பார்த்தார், இவனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசனை பண்ணார். ஒரே ஒரு அஸ்திரத்தை கடைசியாக எடுத்து அதுல ஒரு மந்திரத்தை அபிமந்திரம் பண்ணி பிரம்மாஸ்திரம் புரியும். என்ன அந்த மந்திரம்னா, தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்தம் சரைனம் ஜெயிராவணிம். எங்க அண்ணாவான ஸ்ரீ ராமச்சந்திரன் தர்மத்தின் பொருட்டு இந்த காட்டுக்கு வந்து பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். எதற்காகனா தர்மத்தை நம்பி. எங்க அண்ணா அப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ணி அதுல நடக்கிறது சத்தியமானா இந்த அஸ்திரம் அந்த இந்திரஜித்தை வதம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி அதையே பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ண வந்த அந்த அஸ்திரம் அடிச்சதே இந்திரஜித்து ஜீவனை விட்டா. இது அத்தனையும் ராவண வதத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் என்னன்னா, எல்லாரும் போன பிறகு ராவணன் ஜீவதசையில
கூட இருக்கக்கூடிய பந்துக்கள் அத்தனை பேரும் போயாச்சு. அவன் தனிமரமா இருக்கான். இந்த அதர்மத்தை பண்ணாம இருந்திருந்தான்னா சௌக்கியமாக நிறைய நாள் இருந்திருக்கலாம். அதர்மத்தை பண்ணது என்னன்னா, கஷ்டத்துல என்னன்னா, எல்லாம் பிரியமானவா அத்தனை பேரும் முன்னாடி போயிட்டா, இவன் மாத்திரம்தான் இருக்கான். அந்த துக்கத்தை அனுபவிக்கும். துக்கத்தை பங்கு போட்டு அழகிறதுக்கு கூட ஆசாமி இல்லாத ஒரு நிலையில கொண்டு வந்து பகவான் நிறுத்த, கடைசியாக இருக்கக்கூடிய பலம் மூலபலம். அந்த மூலபலத்தை அனுப்பின. அது என்னன்னா, எல்லாரும் நல்லா ட்ரைனிங் ஆனவா, பலம் நிறைய பொருந்தினோம். அந்த மூலபலத்தை அனுப்ப சுவாமி என்ன பண்ணார், விபீஷண சுவாமி எடுத்து சொன்னார், இது எங்க அண்ணாவுடைய மூலபலம், ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவா இதுல இருக்கா, எல்லாரும் நல்ல ட்ரைனிங் எடுத்தவா, இவால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ராட்சசாலன்னு. சுவாமி அப்படியானார். கேட்டுட்டே என்ன பண்ணார், ஒரு அஸ்திரத்தை போட்டார். போட்டுவிட்டு இங்க சிரிச்சுட்டு இந்த விபீஷண சுவாமியோட பேசிட்டு இருக்கு. என்ன சுவாமி இவ்வளோ உக்கிரமா இருக்கோம், வா ஒவ்வொருத்தர் 1000 பேருக்கு சமமானவா 100 பேருக்கு சமமானவாங்கிற, நீங்க பேசாம இருக்கேளே, பலம் பொருத்தினமா இருக்கு சொல்றேன் பேசாம இருக்கேளேன்னா, சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா சம்மோகனாஸ்திரம் போட்டிருக்காரு. இது என்ன பண்ணும்னா, அவளுக்குள்ளாரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஜீவனை விடும்படியுமா பண்ணிடும். அதை போட்டு பிரயோகம் பண்ணியிருக்கார். அதனாலதான் சுவாமி பேசாம இருக்கார். பார்த்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஜீவனை விடுறா. சுவாமி சிரிச்சுட்டே சொல்றார், விபீஷணா கவலைப்படாத, அந்த சைன்யங்கள்லாம் மாண்டு போயிடும். ஏதத் அஸ்திரம் பரம் திவ்யம் மமவா திரியம்பகஸ்யவா. இந்த அஸ்திரம் எங்க 2 பேருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒண்ணு எனக்கு தெரியும், மற்றொன்று பரமேஸ்வரனுக்கு தெரியும். அந்த அஸ்திரமே அவளெல்லாம் பார்த்துக்கோ, நீ கவலையே படாதான்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த மூலபலமும் போச்சு. கடைசியாக ராமன் மண்டோதரத்துல சொல்லிட்டு திரும்பி வர, தெரிஞ்சுட்டேதான் வந்தான், யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ற காலத்துல ஒரு இடைவெளி சமயத்துல அந்த அகஸ்தியாச்சாரியால் வந்து சுவாமிக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம். ஆதித்ய ஹிருதயம் தான் என்ன, சூரியனை குறிச்சதான ஸ்தோத்திரமானா, சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரபுவை குறிக்கிறதான ஸ்தோத்திரம். ததோ யுத்த பலிஸ்ராந்தம் சமரே சிந்தயாம்யம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதேச்ச சமாகம்ய திருஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்யாத் பிரவீத் கிராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுக்யம் சனாதனம் ஏன சர்வானரீம் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ண, அந்த பிரபுவை தியானம் பண்ணா நம்மளுக்கு சகல விதமான மங்களங்களும் கிடைக்கும் உபதேசம் பண்ண, இந்த ராமருக்கு எடுத்து ஹிதத்தை உபதேசம் பண்ண, ராமரும் அத ஜபத்தை மந்திரத்தை ஜபம் பண்ணி திரிராஜம் யசுர்பூத்வா தனுராதாய வீரியவான் ஆதமனங்கள் பண்ணி அந்த மந்திரத்தை எடுத்துட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண, அது வந்து ராவணனை தாக்க ராவணன் வதமாயி கீழே விழும். தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பார்த்து அந்த புஷ்பமாரி பொறியிறார். ஏன்னா இத்தனை காரியம் எதற்கு, ராமாவதாரம் எதற்குன்னா அந்த ராவணனை வதம் பண்றதுக்காக தான் இத்தனை காரியம். அது வெற்றிகரமா இப்ப முடிஞ்செடுத்துனோட தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்பமாரி பொழி. உடனே சுவாமி விபீஷணன் சுக்ரீவன் எல்லாரும் வந்து சுவாமிக்கு பூஜை பண்றோம். எந்த ராவணன்னா ரணே அபிராமம் விதினா கெபூஜை என்னங்கிறது. இப்ப இருக்கிறதோ யுத்தகலம், ராவணனை வதம் பண்ணிட்டு நிற்கிறார். முகம் எவ்வளவு ஒரு கோபமாக இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ராமருடைய முகம் பிரகாசமா இருக்கான், பிரசன்னமா இருக்கும். அந்த ராமரை எல்லாரும் விதிவத்தா பூஜை பண்ண, தேவர்கள் மாத்திரம் இல்ல, சுக்ரீவன் விபீஷணன் எல்லாரும் சேர்ந்து ராமருக்கு பூஜை பண்ண, ராவணனுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணி அந்த காரியத்தை முடிச்ச பிறகு அந்த சுக்ரீவனுக்கு அந்த சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம்.
ஆஞ்சநேய சுவாமிகிட்ட முதல்ல செய்தியை சொல்லி அனுப்புறார். தேவிக்கு போய் முதல்ல ஜெயம் ஆயிடுக்குங்கிறத சொல்லிட்டு அனுமார் வந்து சொல்றார், வைதேகி குஷலி ராமஹா, உங்களை சுவாமி ஜெயத்தோட பிரகாசிக்கக்கூடிய சுவாமி உங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னார். மங்களம் வந்துட்டே இருக்குன்னு இந்த செய்தியை போய் ஆஞ்சநேய சுவாமி சொல்ல, அங்க வந்து பார்த்தா இந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பழைய பாட்டே பாடிட்டு இருக்கா. ராவணவதம் ஆனதே தெரியாம ராவணம் பஜ வர்த்தாரம், இந்த பழைய பாட்டே பாடிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு தேவியினுடைய மங்களம் வந்துட்டு இருக்குங்கிற செய்தியை சொல்ல, உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமி கேட்கிறார், இவ்வளவு நாளா உங்களை இந்த ராட்சசிகள்லாம் 10 மாசமாக இம்சை பண்ணிட்டு இருக்காளே, இவாளை நீங்க ஒரு கை பார்த்துடுற, நீங்க அனுமதி கொடுத்தா போதுங்கிற. உடனே தேவி சொன்னா, அவளை எதுவுமே பண்ணக்கூடாது, நீ தொடக்கூட கூடாது. ஏன்னா அவளுக்கு இஷ்டப்பட்டு என்ன ஹிம்சை பண்ணல, யாரோ ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறா, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அதனால நீ அவளை ஹிம்சை பண்ணி என்ன, இப்ப என்னன்னா அடுத்தது சுக்ரீவன் ராஜாவாக போனா சுக்ரீவனுக்கு ஜெயம்னு கோஷம் போட போறோம். இப்ப ராவன் விபீஷணன் ராஜாவாக போனா விபீஷணன் ஜெயம்னு சொல்ல போறோம். அவளுக்கு என்ன தெரியும்னா, யாரு ராஜாவோ அவளுக்கு யுத்தத்தை பண்ணிட்டு அவளுக்கு கீழே இருக்கிறதா அவளுக்கு தெரியுமே தவிர அவ சுபுத்தியில இந்த காரியத்தை பண்ணலன்னு சொல்ல, உடனே ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், நான் ராமர் தான் கருணாசாகரன், கருணை திடந்தியவர் நினைச்சேன், கருணை பொருந்தியவர் நினைச்சேன். ஆனா அவரை காட்டிலும் பல மடங்கு கருணை யாருக்குன்னா உங்களுக்கு தான். அவர்கிட்ட உள்ள சரணாகதிக்கு பாகுபாடு உண்டு, அதற்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் மாறும். இந்த சுக்ரீவன் வந்து கைய பிடிச்சான், அதற்கு அனுகிரகம் வேற. விபீஷணன் காலை பிடிச்சான், அதற்கு அனுகிரகம் வேற. கைய பிடிச்ச அந்த சுக்ரீவனுக்கு என்ன பண்ணேன், 2 மாச காலம் கழிச்சுதான் அனுகிரகம். அதுவும் சும்மா இல்ல, சக்கியபாவத்துல போனதுனாலேயே 2 அடி 2 உத முதுகு வீங்க விட்டுதான் எல்லாம் கிடைச்சது. ஆனா அந்த விபீஷணனுக்குன்னா சகிருதேவ பிரமண்ணாயன் நமஸ்காரம் பண்ண உத்தரக்ஷணம் எல்லாமே கிடைச்சது. அதுபோல ராமர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சரணாகதிக்கு அந்த கருணைக்கு வேறுபாடு உண்டு. ஆனா ஜெகன்மாதாவான நீங்க இருக்கே, உங்களுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. ஸ்வயம் இம்சை பண்ணா உங்களை தான் பண்ணியிருக்கா, 10 மாச காலம் பண்ணியிருக்கா, கண்ணில் ஜலம்பர அளவு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சும் அவளை இப்ப பண்றதுக்கு உங்களுக்கு திருப்பி பண்றதுக்கு உண்டான எல்லா அதிகாரமும் இருக்கு. பண்ணவும் முடியும், பண்றதுக்கு நானும் இருக்கேன். ஆனா இருக்கிற காலத்துல நீங்க அது வேண்டான்னு ஒதுக்குறீங்களே, நீங்க உங்களுடைய தயதான் இருக்கிறதுலயே சிறப்பு. ராமரை காட்டிலும் கருணை ஜாஸ்தி உங்களுக்கு அம்மானு ஒரு நமஸ்காரத்தை பண்ண. உடனே சுவாமி வந்த செய்தியை சொல்லி, மங்களம் சுவாமி வந்துட்டே இருக்காருங்கிறத சொல்ல, சுக்ரீவனுக்கு அந்த உரிய காலத்துல பட்டாபிஷேகம் பண்ணி அந்த சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு அந்த சுக்ரீவனுக்கு இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண. அபியசஞ்சந்த தர்மாத்மா சுத்தாத்மானம் விபீஷணம் தஸ்யாத்மாயா ஜக்யா சிரே பக்தியாயா பக்தியாயே சாஸ்யே ராட்சசாஹ. அப்படி உரிய காலத்துல பட்டாபிஷேகம் பண்ண தேவிக்கு சொல்லி அனுப்புறான். மங்கள செய்தியெல்லாம் சொல்லி அனுப்பிட்டு நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு சுவாமி வர. தேவி சொல்றான், ஸ்நானமும் பண்ண மாட்டேன், வஸ்திரமும் மாத்திக்க மாட்டேன். ராமரை பார்த்த பிறகே நான் இல்ல, ராமர் தான் இத்தனையும் பண்ணிட்டு உங்க சன்னதிக்கு வர சொன்னான்னு சொல்ல, தேவியும் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி தேவி வஸ்திரத்தை தரிச்சுட்டு சுவாமி கிட்ட வந்து நிற்கிறார். சுவாமி முதல்ல 10 மாச காலம் கழிச்சு பார்க்கிற அந்த தேவிய பார்த்த உடனே ஒதுக்கி விட்டார். ஏன் ஒதுக்கினார்னா, உன்னை பார்த்தாலே எனக்கு கண்ணு கூசுறது. 10 மாச காலம் சத்ரு தேசத்துல இருந்திருக்க நீ, உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறது, அதனால உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஒதுக்கி விட்டார். எதனாலன்னா, உன்னுடைய சரித்திரத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, நடத்தையில சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒதுக்க. ஜெகன்மாதாவுக்கே இந்த நிலைமையானா இதற்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. உடனே தேவி பார்த்தா, உங்களுக்கு நான் உங்களுடைய நினைப்பை தவிர வேற நினைப்பு கிடையாது. 10 மாச காலம் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஸ்மரணம், அப்படி இருக்கக்கூடிய என்ன நீங்க பார்த்து சந்தேகப்பட்டு உங்க சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்ணணும். என்ன பண்ணலாம்னா,
அங்க இருக்கக்கூடிய லட்சுமண சுவாமியை கூப்பிட்டு அக்னியை மூடு லட்சுமணான்னு. யார்கிட்ட கேட்கணும் அக்னின்னா? எந்த இடத்துல இருக்கா? லங்கா ராஜ்யத்துல இருக்கா. அக்னி கேட்டா யார்கிட்ட கேட்கணும்? விபீஷணா அக்னி கொண்டு வாங்க. ஆனா தேவியும் மனசுல ஒரு காரியத்தை தாத்பரியத்தை முன்னிட்டு லக்ஷ்மணா அக்னியை கொண்டு வான்னா, அக்னியை மூட்டுடா லக்ஷ்மணான்னா உடனே லக்ஷ்மண சுவாமி அக்னியை மூட்டினான். எதனாலன்னா அந்த லக்ஷ்மண சுவாமிக்கு தான் இப்ப பிரதி பண்ணியா இந்த அக்னியை லட்சுமண சுவாமியை விட்டு மூட்ட சொன்னதின் காரணம் என்னன்னா, இதே வாக்கு அக்னியினால அந்த லட்சுமண சுவாமிய அன்னைக்கு கடுஞ்சொற்களால சுட்டிருக்காங்க. அந்த பாவம் தான் இப்ப சத்ரு தேசத்துல அனுபவிக்கும். அது தீரணும்னா அதற்கு பரிகாரம் அதே ரூபத்துல பண்ணியாரு. அதனாலேயே லட்சுமண சுவாமியை கூப்பிட்டு அக்னியை மூட்டுன்னா, சுவாமியே இங்க நீ பாவனம் இல்லை பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னார்னா, சும்மாவான வாயில கூப்பிட்டு நீ என்ன அடையறதுக்காக தான் நீயும் பரதனும் பண்ணினன்னு லட்சுமண சுவாமியை இவர் சொல்லிட்டா. இவ அந்த சமயத்துல சொல்லிட்டா தேவி அவதரிச்சுட்டு ராவணனும் போயிட்டான். ஆனா 10 மாச காலமாக இந்த லட்சுமண சுவாமி கூட இருக்கிற காலத்துல எல்லாம் அழுதுட்டே இருந்தார். ஏன்னா அம்மா என்ன அப்படி சொல்லிவிட்டா, நான் இந்த எண்ணத்துல இல்ல இருந்தாலும் அம்மா என்ன அப்படி சொல்லிவிட்டாலேன்னு இந்த குழந்தை 10 மாச காலமா துடிச்சிருக்கான். குற்றம் செய்து தெரியாம பண்ணிட்டேன்னு தவிக்கிறது வேற, குற்றமே செய்யாம ஒரு அபராதியா இருந்து அந்த பாவத்தை சுமத்தினா அது எப்படி வலிக்கும்ங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா நீ குற்றமற்றவள்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த லோகத்துக்கு அதை காமிச்சாலும் நீ குற்றமில்லாத ஒரு குழந்தைய குற்றத்தை சாற்றி விரட்டி விட்ட, அது எவ்வளவு சுடுங்கிறது உனக்கு தெரியணுமோன்னு சாட்சாத். அதனாலதான் அந்த லட்சுமண சுவாமியை கூப்பிட்டு நெக்னி மூட்ட சொன்னா, தேவி உன் பரிகாரம் உன் வழியாவே தேடிக்கிறேன்ப்பா லட்சுமணா. சுவாமி எதனாலன்னா நீ அந்த தெய்வத்தை தானே அன்னைக்கு விரட்டின, அதே தெய்வத்தை இன்னைக்கு கூப்பிட்டு அவன் மூலியமாகவே உனக்கு ஒரு பரிகாரம் தேடி, அப்பதான் அது தீரும்னு சொல்ல அந்த பாவத்துலதான் அக்னிய மூட்ட சொன்ன. சுவாமிக்கு தெரியாதா தேவியை பத்தி? சுத்தங்கிறது உலகத்துக்கே தெரியும், சுவாமிக்கும் தெரியும். இருந்தாலும் இது எதற்காகன்னா லோகத்துக்காக. குற்றமே பண்ணாதவாள குற்றம் சுமத்தினா இதுதான் கதிங்கிறத காமிக்கிறதுக்காக லட்சுமண சுவாமியை மூட்ட அக்னியை மூட்ட சொல்ல, அதுல தேவியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம இறங்கினான். ஏன்னா தப்பு இருந்தாதானே அந்த அக்னி சுட போறது. தப்பே இல்லைன்னா ஏன் பயப்படணும்? அந்த அக்னியில தேவியும் இறங்க, அங்கேநாதாய வைதேகி உப்பபாப விபாவசோகோ. ஜனகன் அன்னைக்கு மடியில வச்சிருந்த அந்த தேவிய கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிற காலத்துல சொல்லிட்டு தானே அக்னி சாட்சியாக இன்னைக்கு இந்த தேவியை கொடுக்குறேன், நாளைக்கு இவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீ தான் காப்பாத. இது அன்னைக்கே அந்த ஜனகன் பிரார்த்தனை பண்ணிருக்கு. அதன்படி இன்னைக்கு இந்த தேவிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, அப்பா இல்ல பக்கத்துல இருந்து காப்பாற்ற முடியாது, நான் இருக்க மாட்டேன், நீ இன்னைக்கு அந்த நேரத்துல நீ இருந்து காப்பாற்றணும்னு அன்னைக்கே ஜனகன் பிரார்த்தனை பண்ணியிருக்கு. அதை மனசுல வச்சிருந்து இந்த தேவி குற்றமற்றவர்ங்கிறத நிரூபிக்க அப்பா தானே சொல்லணும். இந்த இடத்துல அப்பா யாருன்னா அக்னி பகவானே அப்பாவாக வந்து அந்த தேவிய மடியில வச்சுட்டு சாட்சி சொல்ற, குற்றமற்றவள் இந்த தேவி, ஜெகன்மாதாவான சீதா குற்றமற்றவள். அதற்கு என்ன ஆதாரம்னா அந்த அக்னி அவளை சுடலையே. யார் எடுத்துட்டு வந்திருக்கான்னா அக்னி பகவானே சுயம் சொல்ற, தேவி பரிசுத்தமானவள். சுவாமி இடத்துல கொடுக்க சுவாமியும் அதை ஏத்துட்டாளா அந்த தேவி. அந்த சமயத்துல இந்திராதி தேவர்கள்லாம் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண, நேரடியாக பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. ஒவ்வொருத்தரும் பார்த்து சுவாமிய ஸ்தோத்திரம் பண்றா. இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு திரைலோக்கியாதிபத்தியம் கிடைக்காம இருந்ததே இந்த ராவணனால. இப்ப கிடைச்சிடுத்து, இந்த ராவண ஜெயம், ராவண வதம் ஆயிடுத்து. அதனால சந்தோஷம். இந்திரன் பார்க்க அவருடைய அப்பாவான தசரதன் சந்தோஷப்பட்டார். பேர்பட்ட காரியத்தை பண்ணி தர்மத்துல இருந்து இந்த காரியத்தை பண்ணியேப்பான்னு அவர் சந்தோஷப்பட, பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்தோன்னு என்ன வேணும்னு கேட்கிறா ராமரை பார்த்து. என்ன வேணும்னு கேட்டா எல்லாரும் என்ன கேட்பான்னா சௌக்கியத்தை கேட்பா. உடனே அந்த ராமர் என்ன கேட்டார், பிரார்த்தனை பண்ணார்னா, இந்த கும்பகர்ணன் யுத்தம் பண்ண காலத்துல பலவிதமான
யுத்தம் பண்ற சமயத்துல குரங்குகள்லாம் எடுத்து பல குரங்கு சாப்பிட்டோம். அவனுடைய ஆதரத்துக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணி அந்த குரங்கெல்லாம் காப்பாற்ற முடியல, எல்லாம் ஜாடராக்னியில விழுந்து பொசுங்கி போச்சு. எல்லாரும் இப்ப ராமர் ஜெயத்தை அடைஞ்சு நாட்டுக்கு போக போறா. கிஷ்கிந்தக்கு இந்த குரங்குகள்லாம் போக போறது. எல்லா ராத்திரியும் ஆரத்தி எடுத்து வரவேற்பா. ஆனா இந்த குரங்குகள் போன ஆத்துல இருக்கக்கூடிய பத்னிகள்லாம் துக்க சாகரத்துல இருப்பா. ஆரத்தி எடுக்க அங்க ஆசாமி இருக்கு. எல்லாரும் சந்தோஷத்தை அடையணுங்கிறதுனால சுவாமி எதை பிரார்த்தனை பண்ணார்னா, அந்த கும்பகர்ணனுடைய பயத்துல போய் ஜீவனை விட்டதே குரங்குகள், அந்த குரங்குகளை திருப்பி கொண்டு வான், ஜீவதசையில கொடுன்னு பிரார்த்தனை. இதை யாரு கேட்பான்னா, எல்லா பிராணிகள்டையும் ஜீவராசிகள்டையும் காருண்யம் உள்ள ஒருத்தர் தானே கேட்க முடியும். அதனால சுவாமி பிரார்த்தனை பண்ணார், அந்த குரங்காத்துல கூட துக்கம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் தான் இருக்கு. சுவாமி பிரார்த்தனை பண்ண உடனே இந்திரனும் அந்த குரங்குகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். பழையபடி கொண்டு வந்து கொடுக்க சுக்ரீவனுக்கு இந்த விபீஷணனுக்கு சரணாகதி பண்ணதுனால பட்டாபிஷேகம் ராஜ்யத்தில் உட்காந்து வச்சாச்சு. எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சிடுத்து. சுவாமி கிளம்படம். உடனே அந்த விபீஷணன் என்ன பண்ணா, ஒரு நல்ல புஷ்பக விமானத்தை கொடுத்து அதுல சுவாமிய நாட்டுக்கு எழும்படியுமா சொன்ன. ஏன்னா உரிய காலத்துல நீங்க போயாகணும், சமயம் ஆயிடுது, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்ல. இந்த புஷ்பக விமானம் எப்படின்னா தேவர்களுடையது. எல்லா விதமான யார் வேணாலும் இதுல ஏறிக்கலாம், அத்தனை பேரையும் தாங்கும். அது எல்லாரையும் தரிக்கக்கூடியது. இதுல ஏறிக்கோங்க, எல்லாரும் போய் அயோத்தியில இறங்கும். சுவாமியும் சுக்ரீவா வரேன், விபீஷணா வரேன், கிளம்பட்டுமான தேவியோடு அப்படி அழிச்சிட்டு கிளம்புறார். கிளம்பிட உடனே ரெண்டு பேரும் முகத்தை பார்த்து நிற்கிறா, சுக்ரீவனும் விபீஷன். என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் வரணும், நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வந்துடும். மத்தியான சாப்பாடு கூட அங்க இருக்க மாட்டோம். உங்களுடைய ரெண்டு ஆசை எங்களுக்கு. ஒண்ணு, உங்களுடைய பட்டாபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும். மற்றொன்று என்னன்னா, உங்களை பெற்ற தெய்வங்களான அந்த கௌசல்யா அம்மா பரதாதிகளை பார்த்து கௌசல்யா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். உங்களை பெற்ற தெய்வம் இல்லையா, அவாடையும் நாங்க பார்க்கணும். அதனால நாங்களும் வருவோம்னு முகபாவனையில காமிச்சு நிற்கிறார். இந்த சுக்ரீவனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, சுவாமி நம்மளெல்லாம் ஒதுக்குறாரோங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா வானரால இருக்கக்கூடிய வாய்ப்பா நாட்டுக்கெல்லாம் எப்படி அயோத்திங்கிறது பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு இந்த குரங்க கூட்டிட்டு போறத சுவாமி விரும்பலன்னு இந்த சுக்ரீவனுக்கு எண்ணம். அதனால சுவாமி அவாய்ட் பண்றாரோன்னு நினைச்சிட்டு யோஜனை பண்ணிட்டு நின்னான். சுவாமி அவனுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, நீங்க தாராளமாக வாங்கோன்னு. நீங்க என் நாட்டுக்கு வரதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க சௌக்கியமாக வந்து அந்த பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு போக எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உடனே அந்த சுக்ரீவாதிகள் விபீஷணாதிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு சுவாமி புஷ்பக விமானத்துல கிளம்பி பரதனுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. 15வது வருஷம் முதல் தேதி வந்துடுவேன், வரலன்னா அந்த குழந்தை அக்னியில இறங்கிடும். அதையும் மனசுல வச்சுட்டு கவலைப்பட்டுட்டே சுவாமி சீக்கிரம் போகணுமேனு கிளம்பி போக, அப்படி ஆகாசத்துல மார்க்கத்துல கிளம்பினது அந்த விமானம். மேல போன அந்த விமானத்துல இருக்கக்கூடிய தேவியை பார்த்து சுவாமி ஒரு புன்னகை சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னாலா, நீங்க இந்த லங்கைய நீ ஒரு தடவை சிரிச்சுட்டே நல்ல கடாட்சத்தோட பார்க்க, மங்கள கடாட்சத்தை இந்த லங்கை மேல போடுமா. லங்காம் வீச்சஸ்வ வைதேகி. எதனாலன்னா, உன்னுடைய திருஷ்டி இருந்ததுனால்தான் அந்த இடத்துல மங்களம் நீடிக்கும். எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியம். அப்படி இருக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடிய நீ 10 மாச காலம் இந்த சத்ரு தேசத்துல இருந்திருக்கோன்னு, ராமரை விட்டு இருந்திருக்கோன்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்க, சாப்பிடல, தூங்கல, ராமஸ்மரணம் தான், எப்பொழுதும் துக்க சாகரம் தான். அசோகவனத்துல 10 மாசம் நீ கண்ணீர் மாத்திரமே விட்டுருக்க. ஒரு நாளாவது சிரிச்சிருக்கோன்னா, ஒரே ஒரு நாள் சிரிச்சா என்னைக்குன்னா ஆஞ்சநேய சுவாமியை பார்த்த அன்னைக்கு. அதை தவிர மீதி நாட்கள் அத்தனையும் நீ அழுதுட்டே தான் இருந்திருக்க. இப்ப எப்படின்னா, அந்த அசத்தை நிகிரகம் பண்ணியாச்சு ராவணாதிகளை. இப்ப ராஜ்யத்துல இருக்கிறது யாருன்னா, பரம பக்தனான பாகவதனான விபீஷன். அவன் அந்த சீட்ல உட்காரும் போது மங்களங்கள் ஏற்படணும், இந்த நாடும் நன்னா இருக்கணும், இந்த ஜனங்களும் நன்னா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ கண்ணீர் விட்டுட்டு போனேன்னா இந்த இடம் இருக்கே மேல விருத்தியே ஆகாது.
ஏன்னா உன்னுடைய தாபம் இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு. அதனால நீ மங்கள கடாட்சத்தோட அழுத கண்ணோட இருக்கக்கூடாது. இப்ப சுகத்தோட துக்கத்தோட இருந்த நீ இப்ப சுகத்தை அனுபவிச்சுட்டு. அதனால உன்னுடைய மங்கள கடாட்சத்தை இந்த லங்க மேல போடணும். புன்னகையோட இந்த லங்கைய ஒரு தடவை பார்க்கணும். உன் கட்டாட்சம் பட்டதுன்னா இந்த லங்க மேல அபிவிருத்தி ஆயிடும். அந்த விபீஷணனுக்கு பரம சௌக்கியங்கள் கிடைக்கும் பாருமான்னு சொல்லி ஆகாசத்துல இருந்து காமிச்சார். இது என்னன்னா, நம்ம போனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த இடத்துலயே தான் சுத்திட்டு இருக்கு. பிரகலாத சுவாமிய அவனுடைய அப்பாவை வதம் பண்ணியாச்சு, நிகிரகம் பண்ணியாச்சு இரண்யகசிபு. சுவாமி நிருசிம்மராக பிரகாசிச்சுட்டு இருக்காரு. வந்து என்ன பண்ணார்னா, அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு வீராட்டாசம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு. ஏன் அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா, 71 சதுர்யுகம் பகவான மறக்கடிச்ச பாபி பகவான் ஒருத்தர் இருக்காங்கிறதே அந்த ஜனங்களுக்கு மறந்து போச்சு. ஏன்னா இவனுடைய ராஜ்யத்துல நானே பகவான் ஹரிநாராயணன் ஒருத்தன் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவன் என்னோட ஒரு கீழே இருக்கக்கூடியவன், அவன் எனக்கு மேல இருக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்லி ராஜ்ய நிர்வாகம் பண்ணி ஜனங்களுக்கு பகவான் ஒருத்தர் இருக்கிறதே மறக்கடிச்சுட்டோம். மேல யார ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னா இந்த பிரகலாத சுவாமி கிட்ட ராஜ்யம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அந்த அசத்து பண்ணின ராஜ்யத்தை பரம பாவனமாக மாத்தணும், பரிசுத்தமாக மாத்தணும். அதனால பார்த்தார், தான் உட்கார்ந்து அதற்கு ஒரு புண்ணியாகவாதனம் பண்ணி அந்த சீட்டை கிளீன் பண்ணி பரம பக்தனான பிரகலாதனுக்கு அந்த சீட்டை கொடுத்தார். மேல நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணவே, அதற்காக அப்படி ஒப்படைச்சார் நிருசிம்மர். அதுபோல இங்க உன் கட்டாட்சத்தை போடணும், பிரார்த்தனை பண்ண தேவியின் கட்டாட்சத்தை போட வந்து இறங்கினவா. வர வழியில பரத்வாஜ ஆசிரமம் வந்தது. வந்த உடனே அங்க ஆதித்யம் போகும்போது அவர் கூப்பிட்டார், சுவாமி பண்ணல. இப்ப என்னன்னா, நீ ஸ்வயம் பகவான் எனக்கு நன்னா தெரியும், போகும்போது நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரல, நிர்பந்தப்படுத்தல. ஆனா இப்ப எப்படின்னா, நீ ஜெயத்தை அடைஞ்சு ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்க, நீ போற காலத்துல இந்த ஆசிரமத்துல வந்து ஆகாரம் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இப்ப போகும்போது அவசரம் கிடையாது, நீ வந்து ஆகாரம் பண்ணணும், ஆதித்யம் பண்ணணும்னு பரத்வாஜர் கூப்பிட அவருடைய ஆசிரமத்துல இருந்து ஆதித்யம் பண்ண. பகவானுக்கு என்னன்னா மனசு பறக்கிறது. நம்ம பாட்டுக்கு இப்படி இருந்தோம்னா அந்த குழந்தை அங்க அக்னியில இறங்கிடுவானு. பரதனை நினைச்சு வரதே துவரிதம் மனஹாங்கிற மனசு முழுக்க அயோத்திக்கு போயிடுத்து, பரதன் இடத்துல போயிடுத்தான். உடனே சொன்னார், அந்த பரதனுக்கு நான் வரேங்கிற செய்தியை முன்னாடி சொல்லணும். அனுசோசதி காகுஸ்தம் சத்வாம் குஷலம் அப்ரவீத். ஜெயத்தோடு இருக்கக்கூடிய ராமர் உங்களை விசாரிக்க சொன்னார். பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ராமர் வந்துட்டே இருக்காருன்னு முன்னாடி போய் ஆஞ்சநேய சுவாமி செய்தியை போய் அந்த பரதன் இடத்துல சொல்லிவிட்டார். அவர் அக்னியை மூட்டி சித்தமாகிட்டார். இந்த ஆஞ்சநேய சுவாமி வந்து சொன்ன உடனே காத்துட்டு இருந்தார். இங்க ஆசிரமத்துல எல்லா ஆதித்ய கர்மாக்களையும் முடிச்சுட்டு சுவாமி பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்ப சுவாமியும் கிளம்பி போக அயோத்தியா நகரம் வந்தார். ஜட்டாசோதனம் பண்ணிட்டு திவ்ய ஸ்நானங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணப்பட்ட தேர்ல சுவாமி கிளம்பி வர. எல்லாத்தையும் சுவாமி வராருன்னு வரதாழ்வார் எல்லாத்தையும் சித்தம் பண்ணி வச்சிருக்கார். இந்த சுமந்திரர் என்ன பண்ணார், விறுவிறுன்னு போய் தேர் எடுக்க போனார் சுவாமி அழைக்கிறதுக்கு. பரதன் பார்த்தா, நீர் தொடவே தொடாதீங்கன்ட்டான், உங்களுக்கு ராசியே கிடையாது. இதே மாதிரிதான் நீங்க கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துட்டு எங்க அண்ணாவை முன்னாடியே அயோத்தியை விட்டு அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு நீங்க தான் கொண்டு போய் விட்டு, உங்களுக்கு ராசி கிடையாது, நீங்க தேரை ஓட்டக்கூடாது, நானே ஓட்டுறேன் தேருன்னு இந்த பரதனே தேர் எடுத்துட்டு வந்து சுவாமியை அழிச்சுட்டு போக அலங்காரம் பண்ணி வச்ச தேர்ல பரதன் ஓட்டிட்டு போய் அயோத்தி நகரத்துல விட, இந்த சுக்ரீவன் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் இருந்தது. நம்மளெல்லாம் நாட்டுக்கு விடுவாரான்னு சொல்லி உள்ள விடுவாளா, ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை சுவாமி மேலும் ஒரு காரியத்தை பண்ணி அதை சிறப்பா மாத்தினார். என்னன்னா, இந்த நாட்டுக்குள்ள குரங்கு போனா அது ஒரு சலனம் ஏற்படும். அங்க இருக்கிறவாளோ ஜனங்கள்லாம் குரங்க பார்த்தா எப்படி நினைச்சுப்பான்னு தெரியாது. சுக்ரீவனுக்கும் ஒரு சங்கோச்சம், காட்டுல இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு எப்படி வருதுன்னு. ஜனங்கள்கிட்ட இந்த குரங்குக்கு மரியாதை கிடைக்கணும். என்ன பண்ணலான்னு பார்த்தார்,
ரதம் வருது, பின்னாடி சுவாமி வந்துட்டு இருக்காரு. முன்னாடி பட்டத்து யானைகளை சித்தப்படுத்தி அதன் மேல எல்லா குரங்கையும் உட்காந்து வச்சு இந்த யானையை முன்னாடி ஊர்வலமாக விட்டார். பார்த்த ஜனங்கள் என்ன ஆச்சுன்னா, யானை வந்தோன்னு கூட்டம் விளையிட்டு வழியும் கிடைச்சது. வழி கிடைச்சது மாத்திரம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. இந்த சைன்யங்கள்லாம் நம்ம ராமருக்கு பாலத்தை கட்டுறதுக்கு உபயோகமா இருக்குது, ராமர் ஜெயத்தை அடையறதுக்கு மூலமாக இருந்தது இந்த சுக்ரீவாதிகள், சுக்ரீவ சைன்யங்கள். என்னாச்சுன்னா, ராமர் வரும்போது பூஜிக்கணும்னு சொல்லி புஷ்பங்களை வச்சுட்டு இருந்த அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் இந்த சுக்ரீவனை பார்த்த உடனே அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க. உன்னாலதானப்பா எங்க ராமருக்கு ஜெயம் கிடைச்சதுன்னு. அவ திட்டுவாளோ உதாசீனப்படுத்துவாளோ நினைச்சிட்டு இருந்தா அந்த சுக்ரீவன் பூஜிக்கும்படியுமா சுவாமி பண்ணார். அப்படி நகரத்துக்குள்ள பிரவேசமாக நந்திகாமத்திலிருந்து அயோத்தி வந்து சேர்ந்தார். வசிஷ்டர் முதலிய எல்லாரும் காத்துட்டு இருக்கா அந்த சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு. 500 புண்ணிய நதிகள் 4 சமுத்திரங்கள்ல இருந்து ஜலத்தை எடுத்துட்டு வர சொல்லி திவ்யமான முகூர்த்தத்துல சுவாமிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு சித்தம் பண்ணி வைக்க, ஜபகோம கர்மாக்கள் எல்லாம் முடிச்சு சுவாமி சித்தமாக இருக்கார். அந்த சுவாமியும் தேவியும் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கா, முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. ஜலத்தெல்லாம் எடுத்து சுவாமி தலையில விட்டாதானே மேல அபிஷேகம் பண்ணாதானே பூர்த்தி ஆகும். அந்த காலம் வரத்துக்கு முன்னாடியே அந்த வசிஷ்டாச்சாரியால் குடத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறார். ததஸ பிரயசோ விருத்தா வசிஷ்டோ பிராமணைஸ ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேஷயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபः காத்யாயனஸ்ஸு யஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா தத ச பிரயசோ விருத்தஹான். அந்த கடத்தை தூக்கிட்டு வசிஷ்டாச்சாரியால் முன்ன வராரு. லக்னம் இன்னும் வரலையே, ஏன் இந்த வயசானவர் அவசரப்படுறாருன்னா, பரதன் என்ன பண்ணிட்டா, சுமந்திரரே நீங்க வண்டி எடுக்காதீங்க, உங்களுக்கு ராசி கிடையாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டோம். முதல் தடவை தொட்டது அது சரியா ஆகல. இப்ப இந்த வசிஷ்டருக்கு தான் அடுத்தது வரப்போற. போன தடவை நீங்க ரக்ஷாபந்தனம் பண்ணேர், அந்த கடத்தை எடுத்து இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றதுக்கு உங்களுக்கு யோகம் இல்லை, உங்க கைராசி இல்லை, நீங்க ஒதுக்கிக்கோங்க, வயசானவர்னு ஒதுக்கி விட்டுட போறாருன்னு கவலைப்பட்டு முகூர்த்த டைம் வரதுக்கு முன்னாடியே அந்த குடத்தை தூக்கிட்டு போய் நிற்கிறாராம் அந்த வசிஷ்டாச்சாரி. ஏன்னா பகவானுக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியம் விட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அதனால அவர் முந்திட்டு போய் நிற்கிறார். வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேஷயத் சகசீதம் நிவேஷயத். ராமர் அந்த மனுமாந்தாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சாலோ அதே சிம்மாசனத்துல தேவியோடு இப்ப பிரகாசிக்கிறார். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தேவியை பார்த்து சுவாமி சிரிக்கிறார். என்ன அந்த சிரிப்புக்கு அர்த்தம்னா, அம்மா நீ இல்லாம முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், யுவராஜ பட்டாபிஷேகம், ஆனா அது நடக்கல. நீ இல்லைன்னா அது நடக்காதுங்கிறது இப்ப தெரிஞ்சுட்ட. அதனால இந்த சமயம் நீ இருக்க இந்த பட்டாபிஷேகம் நல்லபடியா நடக்க போறது. ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேஷயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபः காத்யாயனஸ்ஸு யஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 மந்திரிகள் எப்படி இந்திரனுக்கு 8 மந்திரிகளோ அதுபோல இங்க ராமருக்கும் 8 மந்திரிகள் சேர்ந்து விதி பிரகாரம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண. அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசனேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் விதி பிரகாரம் நடந்ததுன்னு சொல்லி பூர்த்தி பண்ணார். அது மாத்திரமில்ல, யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு பண்றதுன்னு முடிவு பண்ண பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லட்சுமண சுவாமியை கூப்பிட்டு நீ யுவராஜாவாக இருன்னு சொல்ல, அவர் சொன்னால் நான் வரமாட்டேன், இந்த பதவியை எதுவும் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு எப்பொழுதும் என்ன வேணும்னா உங்களுடைய சேவை இருந்தா போதும், அது மாத்திரமே எனக்கு வேணும், நீங்க எந்த பதவி கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். உடனே சுவாமி மிரட்டினார், நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் காட்டு கிளம்பிடுவேன். லட்சுமண சுவாமி சொன்னார், ரொம்ப சுலபம், நீங்க கிளம்பினேன்னா பின்னாடியே மூட்டை முடிச்சு கிளம்பின்னு உங்க பின்னாடி வரதுக்கு சித்தமா இருக்கு. இதெல்லாம் அபேட்சை இருக்கிறவா தானே அது பயப்படணும். நீங்க இப்ப கிளம்பினா இதோ துண்ட உதறின்னு நானும் கிளம்ப போறேன்,
எனக்கு நாடு ஒண்ணுதான், காடு ஒண்ணுதான். நான் பதவி வேண்டாம், உங்க பின்னாடி இருந்து கைங்கரியம் பண்ணும், அது மாத்திரமே எனக்கு எப்பொழுதும் கொடுங்க, நான் ஏத்துக்க மாட்டேன். மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பரதாழ்வாரை கூப்பிட்டு நீ சிம்மாசனத்துல உட்காருன்னு சொல்லி யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு உட்காருன்னு சொல்ல அப்படியே ஆச்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே. உடனே அந்த பரதாழ்வாருக்கு சிம்மாசனத்துல உட்கார்த்தி வச்சு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்துக்கு வரல. எல்லாரும் வந்தா இந்திரன் வரல. ஏன்னா இதே சமயத்துலதான் அவனுக்கும் பட்டாபிஷேகம். அவனுக்கும் அந்த திரைலோக்கியாதிபத்தியம் இல்லாம கட்டப்பட்டு இருந்தான். ராவணாதிகளை வதம் பண்ண பிறகே அந்த ராஜ்யம் அவனுக்கு கிடைச்சது. இதே முகூர்த்தத்துல இந்திரனுக்கும் சுவாமிக்கும் ஒரே முகூர்த்தத்துல பட்டாபிஷேகம். இங்க சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அங்க சொர்க்காதிபதிக்கான பட்டாபிஷேகம். இந்திரனுக்கும் 8 வசுக்கள், இங்க ராமச்சந்திர பிரபுவுக்கும் 8 மந்திரிகள் முன்ன நின்று நடத்தி வச்சதான பட்டாபிஷேகம். லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பட்டாபிஷேகம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். சகசீதம் யவேசீதம் சுவாமி தேவியோடு இருந்து நனஞ்ச திருமேனியோடு இருக்கக்கூடிய அந்த பிரபு கோசலேந்திரோ வதான்னாங்கிற சுகாச்சாரி. அந்த சிரிச்ச நனஞ்ச திருமேனி, சிரிச்ச உதடோடு இருக்கக்கூடிய அந்த பிரபுவுடைய சிரிப்பு நம்ம எல்லாரையும் காக்கட்டும்ங்கிற பட்டாபிஷேகத்தை பூர்த்தி பண்ணார். உடனே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த இந்திரன் என்ன பண்ணா, தான் வர முடியலங்கிறதுனால ஒரு ரத்ன மாலையை கோர்த்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பினான். எதனாலன்னா அந்த பதவிக்கு வந்து அவன் கிஃப்ட் கொடுப்பாலும் அவன் ஒரு கிஃப்ட் இந்த ரத்ன மாலை. அதை சுவாமி கிட்ட கொடுக்க வஸ்திரம் ஒன்று ரெண்டுத்தையும் வாங்கிட்டாரு. சுவாமி என்ன பண்ணார், தேவி கிட்ட கொடுத்தாரு. விலை உயர்ந்த வஸ்துன்னு தேவி கிட்ட கொடுக்க தேவி என்ன பண்ணான்னா அத அவ 2 பேரும் பேசிட்டான். கண்ணுனாலேயே பேசிட்டான். உத்தம தம்பதிகள் கண்ணுனால பேசிட்டா அவளுக்கு என்ன பேசிக்கிறாங்கிற பாவமும் தெரியும், அதனுடைய அர்த்தமும் தெரியும். திவ்ய தம்பதிகளான ஆனதுனால அவ 2 பேரும் பேசிக்கிறான். என்ன அபிப்பிராயம்னா, சுவாமி தேவிக்குன்னு கொடுத்தாரு. தேவிக்கு என்ன அபிப்பிராயம்னா, இது எனக்கு வேண்டாம், பரம பக்தனான உத்கிருஷ்டனான தூதனான அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு கொடுப்போம். எதனாலன்னா நம்ம குடும்பம் எப்படி இருந்ததுன்னா, அந்த மாலையில இருக்கக்கூடிய மணிகள்லாம் எப்படி ஒவ்வொரு இடத்துல செதறி கிடந்ததோ அதை சேர்த்து ஒருங்கிணைச்சு மாலை பண்ணி இப்ப கழுத்துல போட்டிருக்காளோ, அது போல நம்மளுடைய குடும்பம் மாலை செதறி மணி செதறி கிடக்கிறது போல ஒவ்வொரு திக்கில் இருக்கு. ஆனா இந்த ஆஞ்சநேயர்ங்கிற பக்தன் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஆனா இந்த ஹனுமார் என்ன பண்ணார், உரிய காலத்துல வந்து அந்த மணியை சேர்த்து கோர்த்து மாலையாக கொடுத்துருக்கார். அதனால அவர் இல்லைன்னா இது ஒரு ஷேப்புக்கு எப்படி மாலை வந்திருக்கோ அது போல இந்த குடும்பம் ஒரு ரூபத்துக்கே வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த பட்டாபிஷேகம் நடந்திருக்காரு. அது இந்த ஆஞ்சநேயன் இல்லாட்டி இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அதனால அவனுக்கு தான் இந்த சம்மானத்தை தரணும். சுவாமி சொன்னார், நான் எதுவுமே வேண்டாதவன், எனக்கு ராமருடைய சரணம் போரும், அவருடைய பகவத் குணம் போரும், நாமம் போரும். இந்த ரத்ன மாலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு எதற்கு இதை கொடுக்குறேன்னா, இல்லப்பா என்னுடைய அன்பளிப்பு இதை ஏத்துக்கணும்னா நீங்க கொடுத்தா அதை நான் வாங்கிக்கிறேன்னா அதை எடுத்து தோல்ல போட்டுட்ட, கழுத்துல போட்டுக்கிற. இன்னைக்கு எப்பொழுதும் என்ன வேணும்னா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்தமஸ்தகாச்சு. எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னை கேட்காமலே ரிசர்வா ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கோம். நான் அங்க வந்து கைய கூப்பிட்டு உங்களுடைய ராம குணத்தை இன்னைக்கு இல்லை என்னைக்கும் கேட்டு இருக்கணும், அதையே எனக்கு கிஃப்டாக கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும்னார், பிரார்த்தனை பண்ணினார் ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா ஒரு உத்தம தூதன் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணிருக்க. நீ பண்ணலைன்னா இந்த காரியம் நடந்திருக்குமோ? சொன்ன காரியத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா அவன் ஒரு வகையான தூதன். நீ என்ன பண்ணா அதற்கும் ஒரு படி மேல சொன்ன காரியத்தை தாண்டி அந்த ராவணேஸ்வரன்கிட்ட போய் ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு வந்த. அதற்கும் மேல போன காரியத்தை முடிச்சு அவனுக்கும் வார்னிங் கொடுத்து திரும்பி வந்து நாட்டுக்கும் சேர்ந்து. இது போல 3 விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய உத்தம தூதன்கிற இது வேற யாரால பண்ண முடியும்? நீ இல்லைன்னா எங்க குடும்பம் இன்னைக்கு சேர்ந்து எடுக்க முடியுமா? அதனால உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடி விட்டு தேவியும் சுவாமியும் சேர்ந்து வாழ்த்தினான். கோசலேந்திரோ வதான்னான் அப்படி சீதாராமனாக பிரகாசிக்கக்கூடிய அந்த சுவாமி நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன கிடைக்கும் இந்த ராமாயணம் கதையை கேட்டாலோ பாராயணம் பண்ணாலோ என்ன கிடைக்கும்னா,
புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ தனானிச்ச லபதே மனுஜோ லோகே சுத்வா ராமாபிஷேகம். இந்த ராம பட்டாபிஷேகத்தை கேட்டா எது வேண்டுமோ அது கிடைக்கும். அதுவும் பிற்காலத்துல இந்த லோகத்துல இருக்கிற வாழற காலத்திலே மனுஜோ லோகேங்கிற நீ இருக்கிற காலத்திலே சகல விதமான சௌக்கியங்களையும் பகவான் கொடுப்பார். ராமர் பிரார்த்திதாம்ச வரான் சர்வான் பிராப்னியாத் இக ராகவாதங்கள். நீ பிரார்த்தனை பண்ணின உத்தரக்ஷணம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடியதான மூர்த்தி ராமச்சந்திர மகாபிரபு. வேண்டுவாருக்கு வேண்டுவனை ஈவான் கண்டாய்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோமே. அவனுடைய சரணத்தை பிடிச்சவா ஒரு காலம் வீணா போனதே கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும்னா அது தெரிஞ்சு நாமும் பகவானுடைய சரணத்தை பிடிச்சுக்கணும். மற்றவாளை நம்பி வீணா போனவா நிறைய உண்டு, சரித்திரம் உண்டு. பகவானை நம்பி வீணா போனவாங்கிற சரித்திரத்தை சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால நாம எல்லாரும் அவனுடைய சரணத்தை பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டா என்ன ஆகும்னா குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீயஸ்ச முக்கியாக சுகம் உத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்தோதி சர்வான் புவிச்சார்த்த சித்திங்கிற. எது வேணுமோ நீ உனக்கு மோட்சத்துக்கு தான் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமின்னு அதை ஆசைப்பட்டுதான் இந்த கதையை கேட்கிற. இருந்தாலும் பகவான் என்ன பண்ணுவான்னார், இகலோகத்துல நீ வாழறதுக்கு உண்டான எல்லா சௌக்கியங்களையும் கொடுப்பார். குடும்ப விருத்தியும் தரதா. ஒரு ஆத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு தடஸ்தமா இருக்குன்னா ராமாயண பாராயணமோ ராமாயண கதையோ வச்சேன்னா அது முடிஞ்சு உனக்கு உடனே தெரியும் அந்த குழந்தை லாபம் ஏற்படும். அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும். ராமாயணம் வச்சேன் சார், குழந்தை கிடைச்சது, புத்திரபாகியம் ஏற்படுதுன்னு நீ சொல்லு, அதுவும் கிடைக்கும். அதுல பணம் வேணும்னு நீ வச்சாலும் பண லாபம் கிடைக்கும். ஒரு அண்ணா தம்பிகளுக்குள்ள பிராத்ருவியம் இல்லைன்னா, சௌஜன்யம் இல்லைன்னா ராமாயண கதையை வச்சு அதை கேட்டோம்னா அந்த புண்ணியம் அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும். இது போல எது கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியது இந்த ராமாயணம். என்ன பலஸ்ருதினா ராமாயணம்ங்கிறத அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். பலஸ்ருதி என்னன்னா, ஒரு மனுஷனாக இருந்து தர்ம பாதையில நடந்தோம்னா என்னன்னா ஒரு மிருகங்கள் கூட நமக்கு சகாயம் பண்ணும். அதுவே நீ தர்மத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போனேன்னா கூட இருக்கிற பிராதா கூட உன்னை விட்டுட்டு போயிடும். இதுதான் நம்ம ராமாயணத்துல இருந்து தெரிஞ்சுக்க கூடியதான சாதம். யாந்திநாய பிரபுத்தஸ்ய திரிஞ்சோபி சகாயதா அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுச்சியது. சுவாமி என்ன பண்ணார், நல்ல மார்க்கத்துல இருந்தார். என்ன கிடைச்சதுன்னா கெட்ட வழியில போனா இந்த ராவணன் தர்மத்தை விட்டு விலகினா, சத்தியத்தை விட்டு விலகினா, அதர்மத்தை மேலுக்கிட்டு பண்ணதுனால என்னாச்சுன்னா கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரனான விபீஷண சுவாமி என்ன பண்ணார், விட்டு விலகினார். அவர் விட்டுட்டு போயிட்டார். கூட பிறந்த சகோதரன் தான் அதர்மம் பண்ணதுனால அவர் விட்டு விலகினார். அதே என்னாச்சுன்னா சுவாமி ராஜ்யத்துக்கு ஆசைப்படாதபடிக்கு, இந்த அயோத்தி ஆசைப்படாதபடிக்கு, இந்த பணத்தின் மேல ஆசைப்படாதபடிக்கு எல்லாத்தையும் விட்டு தர்மம் ஒன்னே பிராதானியம்னு தர்மத்துக்காக நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தார். தர்ம பாதையில இருந்தார், சத்திய பாதையில இருந்தார். என்ன கிடைச்சதுன்னா மனுஷன் உதவி பண்ண சுவாமிக்கு பண்ணது அத்தனையும் மிருகங்கள். திரியஞ்சோபி சகாயத்தை, திரியக்கோணியில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவ பிரபதிகள்லாம் பாலத்தை அமைச்சு கொடுத்து ராமருக்கு ஜெயத்தை ஈட்டி கொடுத்து. இதுதான் நம்ம ராமாயணத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய சார். அதனால சத்திய பாதையிலும் தர்ம பாதையிலும் நடக்கணும்னா இந்த ராமாயணத்தை கேட்டாலே நம்மளுக்கு சகல விதமான க்ஷேமங்களும் கொடுக்கும். அப்பேற்பட்டதான ராமாயணம் 9 நாட்கள் நம்மளுக்கு சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு பாக்கியம். இந்த ராமவச்சன சபால பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்ன இடம், பேர்பட்டதான பாவனமான மேடை இது. அந்த மேடையில சொல்றதுக்கும் 9 நாட்கள் இந்த பகவத்குணத்தை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும். ஏன்னா இந்த பகவத்குணம் கிடைக்காதான்னு பல மகான்கள் பிரார்த்தனை பண்றான். அது நம்மளுக்கு சுலபமாக இந்த 9 நாட்கள் கிடைச்சிருக்கு. யார் யாரெல்லாம் இந்த ராமாயண சத்சங்கத்துல கலந்துண்டாலோ, ஏற்படுத்தினவா, சொன்னவா, கேட்டவா, இதற்கு சகாயம் பண்ணவா எல்லாருக்குமே ராமருடைய சீதாராமனுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் கிடைக்கணும்னு நான் இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சர்க்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் நம பார்வதி பதயே बोला कुंडली कवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडली की अंजनी